எல்லாம் வல்ல எங்கள் ஏகம்பப் பெருமானுடைய திருவடிகளை நான் மனமொழிமைகளால் வணங்கிக் கொள்கின்றேன். வணக்கத்திற்கும் போற்றுப்புரிய ஞானவையா அவர்களே, சிவனை செல்வர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் மனங்கனிந்த வணக்கம். 12 திருமுறைகளில் 10ஆம் திருமுறையாக இருக்கின்ற திருமந்திரம் என்ற ஒரு அரிய நூலை நாம் சிந்திப்பதற்கு திருவருளும் குருவருளும் நமக்கு கூட்டியிருக்கிறது. அந்த பகுதியில் நாம் நேற்று பார்த்தது அக்னி காரியம் என்ற ஒரு பகுதியை பார்த்து வருகிறோம். அதில் நேற்று கொடுத்த அந்த குறிப்புகள் உங்களிடத்தில் இருக்கலாம். ஏறக்குறைய ஒரு 2 பாடல் தான் எனக்கு 2 தான் நம்ம கொடுத்துருக்குறோம். இன்றைக்கு 3, 4 கொடுத்துருக்குறேன். கொஞ்சம் விரிவாக இந்த விளக்கம் இருப்பதாலே நாம் கொஞ்சம் ஒரு 2, 3 பாட்டு தான் பார்க்க முடியும் நான் நினைக்கிறேன். அதில் நேற்று பார்த்ததில் அக்னி காரியம் என்பது அந்தணருக்கு சிறப்பாக உரியது. முதல் விஷயம் நாம் தெரிஞ்சுக்கிறது. அப்படி சொல்வதாலே தமிழருடைய வழக்கமாக வேள்வி இல்லை, வேள்வி முறை நம்முடையது இல்லை. இதில் பின்னாலே வேள்வியை நாம் ஏற்றுக்கொண்டதாலே நம்முடையது போலவே இப்பொழுது சிலர் எண்ணுகிறார்கள், தமிழருடையதான் வேள்வி என்றும் சாதிக்கிறந்திருக்கிறார்கள். ஆனால் நேற்று பார்த்த பொழுது வேதம் சொல்லுகின்ற அல்லது விதிக்கின்ற வேள்வி முறை வேறு, தமிழர்கள் அதை எடுத்துக்கொண்ட பொழுது சில மாற்றங்களோடு நாம் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். வேள்வி முறையை சில மாற்றங்களோடு நாம் எடுத்துக்கொண்டது தான் தவறாக போச்சு. இப்போ வேற ஒன்றும் இல்லை, நம்முடைய வழிபாட்டு முறையை நாம் விட்டுவிட்டோம் அல்லது மறந்து விட்டோம். அது மட்டுமல்ல, இந்த வேள்வியிலே நமக்கு ஒரு ஈர்ப்பு வேறு வந்து விட்டது. இதெல்லாம் நாம் செய்த ஒரு காலத்தினாலே இருக்கின்ற குறைகள். இப்போ எப்படி அந்தணர்கள் பூணூல் அணிகிறார்கள், எனவே நாமும் அணிய வேண்டும் என்று நம்மிடையே சில பேர் அப்படி பூணூல் அணிகிறார்கள். காசு பிள்ளை அதை வேடிக்கையாக எழுதுறார். வேடிக்கைன்னா அவர் சீரியஸாக எழுதுறார். அவர் அந்தணர்கள் அணிகின்ற பூணூலை பார்த்து நாம் பூணூல் அணியக்கூடாது அது சொல்றது. ஏன்னா நாம் அந்த காலத்திலே மேலாடை போட்டுட்டு இருந்தோம், உத்திரையோட மேலாடை போட்டுட்டு இருந்தோம். பின்னால் தான் நமக்கெல்லாம் சட்டையெல்லாம் பின்னால் தான் வந்தது. நமக்கு மேலாடையின்றி சபை புகுந்தால் இந்த மேதினியோர் 100,000 படித்து மென்னார் என்று பாட்டெல்லாம் நமக்கு இருக்கிறது. அந்த ஆடை என்று சொன்னாலே அதுக்கு சில விளக்கங்கள் தந்திருக்கிறார்கள். அடை என்று சொன்னால் இலை என்று அர்த்தம். பழைய தமிழில் அடை என்றால் இலை. இலையைத்தான் பின்ன முதல்ல அவர்கள் மறைப்புக்கு வைத்துக் கொண்டார்கள். அற்றம் மறைப்பதற்கு அடைதான் இருந்தது. அது பின்னாலே ஆடையாக மாறிற்று. அடை என்பது ஆடையாக மாறிற்று என்று உடல்ல அணிந்து கொள்ளுகின்ற ஆடைக்கு அடை என்பது ஆடை என்று அப்படி ஒரு கருத்து. பின்னாலே இன்னொன்று, தோளிலே போட்டுக்கொண்டு ஆடுவதாலே அது ஆடை. இடுப்பிலே அணிகிறோம் இல்லையா, அது உடுக்கை. உடுப்பதாலே அது உடுக்கை. மேலே ஆடிக்கொண்டிருப்பதால் அது ஆடை என்று அப்படி ஒரு செய்தி. புடவை என்ற ஒரு சொல் இப்பொழுது பெண்களுடைய ஆடைக்குத்தான் புடவைன்னு சொல்லும். பெண்ணுக்கு புடவை வாங்கணும், பெண்களுக்கு புடவை. ஆனால் புடவை என்பது ஆணுக்கும் பெண்ணுக்குமே உரியதுதான். அந்த சொல் புடை என்றால் பக்கம் அர்த்தம். பக்கத்திலே வைத்து இழுத்து கட்டப்படுவது. பெண்கள் கொஞ்சம் அதிகமாக சுற்று கட்டுவார்கள், ஆண்கள் கொஞ்சம் சுருப்பாக கட்டுவாங்க. அதுதான் வித்தியாசம். ஆனால் புடவை 2 பேருக்கு உண்டு. புடவை கிழிந்தது போயிற்று வாழ்க்கை என்றே திருமந்திரத்தில் அப்படி வருகின்றது. அதனால் இந்த சொற்கள் எல்லாம் அப்படி சிலது. அதுபோல நாம் வேள்வியை ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது சில மாற்றங்களோடு நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் நினைவு கொள்ளணும். அதனால் இவரெல்லாம் அதை பாடுறாங்க, அக்னி காரியத்தை சொல்றாங்க. சைவ நெறியிலே சிவநெறியிலே இருக்கின்ற அக்னி காரியம் எப்படி, வைதிக நெறியிலே அக்னி காரியம் என்பது எப்படி. இப்ப நமக்கு இங்க பஞ்சபுராணம் பாடுறாங்க, நமக்கு அவர்கள் என்ன பாடுகிறாள்னு தெரியும். தேவாரம் ஒன்று பாடுறார், திருவாசகம் ஒன்று பாடுறார், திருவிசைப்பா திருப்பிலான்லாம் நமக்கு தெரியுது. அவர் மந்திரம் சொன்னார் வச்சுங்க,
அவருக்கு மட்டுமே தான் தெரியும். நமக்கு அவர் எந்த மந்திரம் சொல்றாருன்னு தெரியாது. அதே ஏன் சொல்றேன்னா பொருள் புரியல நமக்கு. அதனால இப்ப அதனால என்ன செய்தார்கள், வேதமும் நமக்கு வடமொழி இருக்குது, ஆகமங்களையும் நாம் வடமொழி எழுதி வச்சிருக்கிறோம். அந்த காலத்தில் இரண்டு மொழியும் அவர்கள் நன்றாக தெரிந்தது, வேறு பெரிய பிரச்சனை கிடையாது. இப்போ கூட ஆங்கிலம் தெரிந்தால் நமக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறோம் இல்லையா, பெரும்பாலும் பிரச்சனை கிடையாது நமக்கு. வெளிநாடு போகிறோம்னு வச்சுங்களேன், ஆங்கிலம் தான் போதுன்றோம் இல்லையா. அதே போல் சமய வாழ்க்கையும் தத்துவ வாழ்க்கையிலையும் வடமொழி தெரிந்தால் சிக்கல் கிடையாது. வடமொழி இருக்கிற உபநிடதங்களை எல்லாம் நன்றாக படிக்கலாம் என்பது போல தமிழர்கள் அந்த காலத்திலும் சரி, அண்மை காலம் வரையில், மரபினர்கள் காலம் வரையில் கூட சொல்லலாம், பன்மொழி புலமை இருமொழி புலமை எல்லாம் இருந்திருக்கு. ஆங்கிலம் தெரியாத தமிழ் புலவர்களுக்கு கூட வடமொழி தெரியும். இப்போ நம்முடைய வஜிலேந்திரா இருந்தார்னா வடமொழி தமிழ் ஆங்கிலம் எல்லாம் தெரியும். அப்பாவுக்கு தமிழ் வடமொழி தான் தெரியுமா, ஆங்கிலம் தெரியாது அவங்களோட முறைக்கு. அப்புறம் கேட்டு கற்றுக்கிட்டாங்க. இருந்தாலும் பன்மொழி புலமையும் இருமொழி புலமையாக நாம் சொல்கிறோம் இல்லையா, அந்த வகையில் ஆகமங்களும் வடமொழி இருந்ததுனால ஆகமங்களுக்குள்ள மந்திரங்கள் வேத மந்திரங்கள் என்று பிரிச்சுட்டாங்க. தெரிந்தவர்களாக இருந்தால், இந்த மொழி நமக்கு தெரிந்ததாக இருந்தால், இப்படி அவர் சொல்வது வேத மந்திரமா ஆகம மந்திரமான்னு தெரியும். இப்போ இன்னைக்கு அவங்க சொன்னாங்கன்னா எது வேத மந்திரம் எது ஆகம மந்திரம் நமக்கு தெரியாது, ரெண்டுமே வடமொழியில் இருக்குது. நான் இன்னைக்கு ஒரு விஷயத்தை எழுதியிருக்கேன், ரொம்ப விரிவாக எழுதல, ஒரு விஷயம் எழுதியிருக்கிறேன். இப்போ தில்லையில் போய் பார்த்தீங்கன்னா தில்லை வாழ்ந்தவர்கள் தீட்சிதர்கள், ஆகம முறைப்படி அவர்கள் தீட்சிதர்கள், தீக்கை பெற்றவர்கள் தீட்சிதர்கள். ஆனால் மந்திரங்கள் எல்லாம் வேத மந்திரங்கள். அந்த வேத மந்திரத்தை சிவனை முன்னிறுத்தான் சொல்றாங்க, நடராஜ பெருமானை தான் செய்கிறாங்க. நடராஜ பெருமானுக்குள்ளது நடராஜனா வேதத்தில் இருக்கிறாரா? அவர் நம்ம ஆள் தானே. அப்போ நடராஜனை பற்றி சொல்லாத ஒரு நூல், ஒரு டெக்ஸ்ட் அது, அதில் இருக்கின்ற மந்திரங்களை நடராஜருக்கு ஏற்று சொல்றாங்க. அப்புறம் ஞானசம்பந்த சொல்றபடி எல்லா மொழியாலும் ஏற்று நின்ற பெருமான் நம்ம சமாதானம் சொல்லிக்கலாம், அது அவனுக்கு எல்லாம் தெரியும், அது வேற விஷயம். ஆனால் நம்முடைய கடவுளுக்கு நம்முடைய பெயர் நம்முடைய நூல் மந்திரம் தான் இருக்கணும். ஒன்று ஆகம மந்திரமாக இருந்தால் சரி, நம்முடைய ஆகமும் அது வடமொழியில் இருக்குது, அல்லது திருமுறைகள் என்று. இப்போ அங்கே என்ன பிரச்சனை என்றால், மேடை ஏறக்கூடாதுட்டாங்க. நீங்கள் அது எவ்வளோ நாள் அதை வச்சுட்டு இருக்காங்க, நீ பாருங்க. நம்முடைய நாட்டில் இருந்து இருக்கிற தில்லை சோழர்கள் பொன்வேய்ந்த இடம், நடராஜ பெருமானை பற்றிய தத்துவங்கள்லாம் நமக்கு தெரியும். நமக்கு உண்மை விளக்கம் முதலாக நிறைய தத்துவங்களை நம்ம சொல்கிறோம். நம்முடைய திருமுறைகள் அங்கே அரங்கேறவில்லை, அங்கே பெருமானுக்குனால இல்லைன்னு சொன்னால் இதுக்கு போராட வேண்டியதாக இருக்கு இல்லையா. இதெல்லாம் நம்ம அறியாமலே நம்ம இழந்தோம், வேற ஒன்று நம்ம அறியாமலே முதற்காலங்களில் கட்டுப்பாடாக இல்லாதனால இழந்து போயிருக்கிறோம் என்று பார்க்குறோம். அதனால்தான் இவர் கூட என்ன செய்கிறார், இப்போ ஏன் என்ன சொல்கிறாருன்னா, இவங்கெல்லாம் சான்றோர்கள், ஒன்றை கடுமையாக சொல்ல மாட்டாங்க. அதனால் இது இப்படி இருக்குன்னு சொல்லி அவர் என்ன சொல்கிறார், நீங்கள் அக்னி காரியம் என்றால் வைதிக வேள்வியாக நீங்கள் செய்தால் உங்களுக்கு உலக பயன்தான், நீங்கள் சிவநெறியாக சிவ வேள்வியாக செய்தால் வீடு பேரு அப்படின்னு சொல்லி விட்டுறாங்க. இது உங்கள் முடிவு, நீங்கள் பண்ணீங்க, நீங்கள் இப்படி தான் செய்யணும்னு நான் சொல்லலை. நீங்கள் வேள்வியை விடவில்லை என்றால் வேள்வியில் இது இது போய் நேற்று இப்படி செய்யுங்க என்று வேள்வி மேலே ஈர்ப்பு வந்ததாலே இப்படிலாம் அவர்கள் சொல்ல வேண்டியதாக போச்சு. இது ஏறக்குறைய கிபி 5ஆம் நூற்றாண்டு. நான் நேற்றே சொன்னவங்களுக்கு வள்ளுவரே அந்த வேத வேள்வியை மறுத்திருக்கிறார் சொன்னேன். இப்போ அதெல்லாம் நாங்கள் பேசிட்டு வந்தோம், சில விஷயங்கள்லாம் பேச வேண்டியதாக இருந்தது. அதில் சங்ககால தமிழ் என்பது திருமுறை தமிழ் அல்லது. திருவள்ளுவருடைய காலத்திற்கும் முன்னே இருக்கின்ற தமிழருடைய வாழ்க்கை சிறந்த வாழ்க்கை இல்லை. புலால் சாப்பிட்டிருப்பது, பரத்தையர் பிரிவு, சூதாடுதல், கள்ளுண்ணுதல் என்று எந்த வரம்பும் இல்லாமல் இயல்பாக இருந்திருக்கிறார்கள். அது தப்பில்லைன்ற, அது தவறாக தெரியுது கிடையாது. இப்போ நீங்க பார்க்கலாம், அந்த காலத்தில் அப்படி இருந்தது. மாப்பிள்ளை பார்க்கிற பொழுது மாப்பிள்ளை சிகரெட் என்ன பிடிப்பாருங்களா என்று கேட்பாங்க, சிகரெட் என்ன பிடிப்பாருங்களான்னு கேட்பாங்க. என்றால் அதுவே அந்த காலத்தில் பெரிய தவறு. இப்ப அது ஒரு பெரிய தவறே கிடையாது.
மது குடிக்காக இருந்தால் பரவாயில்ல என்று ஒரு காலம். இப்போ அதுவும் இல்லை, அது கூட பரவாயில்லன்னு ஆகிப்போம். அப்படி ஒன்றுன்னா எப்படியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம டீக்ரடேஷன் நம்ம அந்த மாதிரி நம்ம எரியாமல் நம்முடைய பண்பாடுகளை விட்டுட்டோம். அதனால் திருவள்ளுவர் என்ன செய்தார்? எல்லாத்தையும் மறுக்கிறார். அந்த சங்க வாழ்க்கையெல்லாம் மறுக்கிறார். இப்போ தான் பேசிட்டு வந்தார். கள்ளுண்ணாமை என்றார், புலால் மறுத்தலை சொல்லுகிறார், வரையின் மகளிர் என்று சொல்லுகிறார், சூது. இதெல்லாம் எது குற்றமாக கருதப்படவில்லையோ அதையெல்லாம் குற்றமாக கருதி இதெல்லாம் வாழ்க்கைப்பா, அது வாழ்வியல் அல்லன்றார். அப்போ சமய நெறியிலே வருகின்ற பொழுது அந்த நெறி சங்க காலத்திலேயே வேத நெறி அப்பா எழுதுறாங்க. வேத நெறி புகுந்து விட்டதாலே அங்கே இருந்த அன்பர்களுக்கு கூட மது சாப்பிடுவதும் மாமிதம் சாப்பிடுவதும் தவறாக தெரியல. அப்படி ஒரு எண்ணம் இல்லை. இப்போ நீங்கள் 5 ஸ்டார், இப்போ நான் ஒரு முறை அப்படி போயிருக்கேன். தாஜி கவர்மெண்ட்டில் என்னை பேச கூப்பிட்டாங்க. லயன்ஸ் கிளப்பில் கூப்பிட்றவங்க லயன்ஸ் கிளப்பு. சரிங்க, இலக்கியம் போய் பேசுகிறோம். பேசி பிடிச்சோன்னே சாப்பிட்லாமா, லெட்டஸ் ஹேவ் ட்ரிங்க் அப்படின்னா ஓகே அப்படின்னு போகிறோம். போனால் எது ட்ரிங்க் அவங்களுக்கு என்றால் அவங்களுக்கு தான் ட்ரிங்க்கு. நாம் காஃபி டீ உட்காடுறோம், அவங்க சாதாரணமாக ஊற்றி கொடுக்குறாங்க. நான் கிட்ட கொண்டு போயிட்டேன். ஒரு மாதிரி வாசனை இருக்கு. ஐயா இது என்னன்னா ஸ்காட்ச் விஸ்கி அப்படின்ற. அவங்க ரொம்ப பிரமாதம், கவலைப்பட நல்ல பியூர் ஸ்காட்ச் விஸ்கின்றாங்க. யார்? நம்ம தமிழர்கள் தான், நம்ம திருக்குறளை கேட்குறவங்க தான். அந்த உலகத்தில் அது தப்பு இல்லை. அப்போ என்ன பண்ணுறோம் நாமும்? சரி கம்பெனிக்காக கூட்டி போகணும், குடிச்சுன்னு வச்சிங்க, அது நிரந்தரமாக போயிட்டுருக்கும் கம்பெனிக்கு போனால். அப்படித்தான் அந்த காலத்து அந்தணர்கள் மது சாப்பிட்டு இருக்கிறார்கள் என்றால் வேத நெறியிலே இருந்ததாலே அதெல்லாம் தவறாகப்படவில்லை. புலால் மருத்திலும் தவறாப்படலை, புலால் சாப்பிடலும் தவறாப்படலை, கல்லுணரும் தவறாகப்படலை என்றால் அவையெல்லாம் அங்கே இயல்பாக உள்ளவை என்று பார்க்கணும். நீங்கள் இந்த அந்த பழைய வேதங்களை பற்றி 4 அந்த வேத வாழ்க்கையை பற்றி நீங்கள் படிக்கணும்னு சொன்னால் இந்த கம்யூனிஸ்ட் ஆளுங்க எழுதியிருப்பாங்க பலதெல்லாம். நீங்கள் அதை படித்து பார்க்கணும். அதெல்லாம் உண்மையை அப்படியே புட்டு வச்சுருப்பாங்க. படித்தால் ரொம்ப, அதாவது இதெல்லாமா வேதங்கள், இதெல்லாம் நீங்கள் வேதன்றீங்களே, இதை போய் எப்படி நம்ம சொல்கிறது, அவங்க தோல் உரிச்சு வச்சுருப்பாங்க. நாம் அதெல்லாம் படித்து வச்சுருக்கிறது சொல்கிறது கிடையாது. அவ்வளவு மோசமாக சிலதெல்லாம் இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா. என்றால் அது அவருடைய, அதாவது முதல் காலம் அவரெல்லாம் வாழ்கின்ற பொழுது வாழ்க்கையே சரியாக பண்படாத காலம். இப்போ நீங்கள் பார்க்கலாம், மகாபாரத்தை எடுத்திங்கன்னா எல்லாத்தையும் சொல்ல முடியாது. அது மகாபாரத்தில் வந்து ஆதிபுரத்தை சொல்லவே முடியும் நம்மால், ஏன்னா அது அந்த காலத்தில் இருக்கிற விஷயங்கள். அதுபோல் கொஞ்சம் கொஞ்சமாக பக்குவப்பட்டுத்தான் வளர முடியும். அதனால் சைவ நெறி என்கிறது பக்குவப்பட்ட பின்னாலே இருக்கின்ற ஒரு சமயம். அதை கொண்டு வந்து வேத நெறியோடு இணைத்து நீங்கள் இணைத்தோம் என்று சொன்னால் அது நாம் செய்கிற குற்றம் என்று தான் சொல்லிட்டு, அப்போ என்ன செய்யலாம்? நேற்று சொன்ன உங்களுக்கு, அக்னி காரியத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் ஒன்று பல தெய்வ வணக்கத்தை விடுங்க, ஒரு தெய்வமாக கொள்ளுங்கள். முதல்ல அந்த ஒரு தெய்வம் எது என்றால் சிவன், சிவபரத்துவத்தை கொள்ளுங்கள். புலால் கொலை வேள்வி அதுக்குள்ளே கூடாது. மந்திரங்கள் என்று சொன்னால் அவையெல்லாம் நமக்கு சிவமூல மந்திரங்களாக, ஆகம மந்திரங்களாக இருக்க வேண்டும் என்று இவையெல்லாம் நாம் சொல்லி, அதில் இன்றைக்கி நான் எழுதியிருக்கேன், அங்கே படிப்போம் பின்னால். அக்னி என்று சொன்னால் சிவாக்னியாக மாற்றுதல் என்று மந்திரங்களை சொல்லியிருக்காங்க. அந்த மந்திரங்களால் நமக்கு ஆகம மந்திரங்களாக சொல்லப்பட்டிருக்கு. ஒரு ஜடாக்னியாக இருப்பதை, அவர்கள் அக்னி தேவன் என்பதை நாம் சிவாக்னியாக மாற்றி வழிபட வேண்டும் இருக்குது. நான் சொல்கிறேன், ஏன் அவளை கஷ்டப்படணும்? ஒரு அக்னியை சிவாக்னியாக ஏன் ஆக்கிட்டு, இல்லை அக்னி தேவன் மாற்றி சிவாக்னியாக ஏன் ஆக்கணும்? நேரடியாக சிவன் ஏதோ ஒரு உருவத்தை வைத்து வழிபடலாம் இல்லையா? நமக்கு உருவம் தான் இருக்குது. தமிழர்களுக்கு கும்பம், பிம்பம், தம்பம் 3 தான் நமக்கு. இது மேலே தனியாக வேற ஒன்றும் கிடையாது. கும்பம் என்று சொன்னால் குடத்திலே வைத்து வழிபடுதல், தண்ணி வைத்து. இன்றைக்கும் கிராமங்களில் போனால் குடம் வந்துடுச்சான்னு கேட்பாங்க. அது இந்த மாதிரி சம்மர் சீசனில் பார்த்தீங்கன்னா கன்னிமா குடம் இருக்கின்றது, மாரியம்மன் குடம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. குடம் தான் நமக்கு முக்கியம். குடமோ கடமோ, அது குடம் நமக்கு முக்கியம். அது கும்பம். அதான் இன்றைக்கி கும்பாபிஷேகம் என்று நாம் சொல்கிறோம். அதான் நம்முடைய விஷயங்கள். நம்முடைய விஷயங்கள் கும்பாபிஷேகத்தில் கும்பத்தை வச்சுட்டு அங்கே வேள்வி வளர்க்குறாங்க. இது கும்பம் என்பது ஆகம முறை, நம்முடைய தமிழர் முறை. வேள்வி விளக்குன்னு சொன்னால் வேதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுறது? கும்பம். பிம்பம் என்றால் உருவம் அர்த்தம். உருவத்தின்மையாக வழிபடுதல். தம்பம் என்று சொன்னால்தான் இலிங்கம் போல குறி, ஒரு குறியீடு, ஒரு தூண். தறி என்பார்கள் தமிழில். தம்பம் என்பதற்கு தறி, வெள்ளை போடணும், தறி. அதுதான் கன்றாப்பூர் நடுதறி
அப்பர் பெருமான் பாடுற பொழுது கன்றாப்பூர் நடுதறியை காணலாமே, நட்டு வைக்கின்ற உருவம் இல்லாமல் இருக்கின்ற ஒரு வடிவம், அது இலிங்கம் என்று சொல்லி கும்பம் என்றும் தம்பம் என்றும் பிம்பம் என்றும் சொல்லி, கும்பம் என்பது அருவத்திருமேனி, தம்பம் என்பது உருவத்திருமேனி, பிம்பம் என்பது உருவத்திருமேனி. நாம் சொல்லுகின்ற 3 வகை திருமேனிகளை கும்பம் அருவத்திருமேனியாகவும், தம்பம் என்கின்ற தறி இருக்குது அது உருவத்திருமேனி, பிம்பம் என்பது உருவத்திருமேனி என்று நாம் வைத்து இப்படி நம்முடைய வழிபாட்டு முறைகளை நாம் வளர்த்திருக்கிறோம்னு பார்க்குறோம். அதனால் அதான் அந்த பெண்ணெல்லாம் நேற்று அதை சொன்னது. அதனால் அந்த விஷயத்தை இங்கே பார்க்கணும். இதில் நேற்று சொன்னது உங்களுக்கு வசையில் விழுப்பொருள் என்ற பாட்டில் கற்றாங்கு எரியோம்பி கலையை வாராமே செற்றார் ஞானசம்பந்த பெருமானுடைய பாடுதல்லாம் சொல்லி நம்ம முடிச்சிருக்கிறோம். அதுக்கடுத்து 2வது பாட்டிலையும் படித்தோம். அன்னைக்கு ஆகுதி வேட்கும் அருமறை அந்தணர் என்ற பாட்டு, அது கொஞ்சம் விரிவாக இருக்கிறதுனால கொஞ்சம் தான் பார்த்து நேற்று. ஆகுதி வேட்கும் அருமறை அந்தணர் போகதி நாடி புலம் கொடுத்து உண்ணுவர், தாம் விதி வேண்டி தலைப்படு மெய்நெறி தாம் அறிவாலே தலைப்பட்டவாறே. அந்த போகின்ற கதி என்பது என்ன என்று சொன்னால், இம்மை மறுமை வீடு என்று 3 சொன்னேன். வழிபாடு செய்கின்ற பொழுது இம்மை பயன் கருதி இம்மையே தரும் சோறும் கூரையும் என்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம், இதெல்லாம் இம்மைக்காக வழிபடுகின்ற வழிபாடு. மறுமை என்கின்ற பொழுது அம்மையே சிவலோகம் ஆழ்வதற்கு ஐயுறவு இல்லையே என்று பாடுறா இல்லையா, அதுபோல அம்மை என்பது வீடு பேரு. மறுமை என்பது மறுபிறப்பு. மறுபிறப்பு இருக்கின்ற பொழுது மற்ற ஒரு துணை இனி மறுமைக்கும் காணேன் என்று, ஒருவேளை மறுமை வந்தாலும் கூட நீதான் எனக்கு துணை என்று இம்மை மறுமை வீடு வேறு என்ற பிறவாமை என்கின்ற அந்த நிலையிலே செய்கின்ற வழிபாடு. அதுதான் தாம் அறிவாலே தலைப்பட்டவாறு. அவரவர்களுடைய அறிவிலே என்ன சொல்ல தெரிகிறதோ, அவரவர்களுக்கு என்ன விருப்பமோ அதன்படி அவர்கள் செய்வார்கள் வழிபாட்டில் என்று சொல்லியிருக்கிறார். அது பார்க்கிறோம். அதில் உங்களுக்கு நேற்று சொன்னது வேள்வியை பற்றி நாம் சொல்கிறதுல நாம் என்ன செய்கிறோம், 5 வகையான வேள்வி என்று நாம் சொல்லியிருக்கிறோம். வேதத்தில் கர்மகாண்டம் என்று இருக்கிற பகுதி வேள்வியை சொல்லுதல். வேதம் விதிக்கிற கர்மம் என்று சொன்னாலே வேள்வின்னு அர்த்தம், வேறு வகையிலே கர்மம் கிடையாது. வேள்வி செய்வதைத்தான் கர்மம் என்று சொல்லி அதை கர்மகாண்டம். வேள்வி செய்கின்ற மந்திரங்கள் என்ன, வேள்வி செய்கின்ற காலம் என்ன, வேள்விக்குரிய தெய்வங்கள் என்ன, வேள்வி செய்கின்ற முறை என்ன, யாக முறை எப்படி, யாகத்தை வளர்ப்பது எப்படி, அமைப்பது எப்படி என்றெல்லாம் விரிவாக இருப்பது கர்மகாண்டம். அதில் ஐவகை வேள்வி என்று நாம் சொல்கிறோம். ஐவகை வேள்வி நமக்கு உரியது. நமக்கு உரியதுன்னு சொல்கிற பொழுது திருவள்ளுவர் நாம் பார்த்தா ஏதோ அறநூல் தான் செய்திருக்கிறார் நம்ம நினைப்போம். எல்லாவற்றையும் அவர் எண்ணியிருக்கிறார். தமிழருடைய சாதாரண உலகியல் வாழ்க்கை மட்டுமல்ல, அன்றாட வாழ்க்கை மட்டுமல்ல, சமய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும், சமய வழிபாடு எப்படி இருக்க வேண்டும், அது மட்டுமல்ல தத்துவங்கள் எப்படி இருக்க வேண்டும், இதெல்லாம் நான் தமிழருடையது அவ்வளவையும் கொண்டு வந்து வச்சிருக்கிறார். இப்போ நான் சாதாரணமாக சொல்கிறது, கடவுள் வாழ்த்து சொன்ன வள்ளுவர் எங்கேயாவது ஒரு குறளில் வேள்வியை சொல்லியிருக்கிறாரா? கடவுள் வாழ்த்து தானே சொல்கிறார், வழிபாடு தானே சொல்கிறார். என்ன சொல்கிறார்? மனத்தினாலே சேர்தல்ன்றார். இறைவனடி சேர்தல் என்றால் மனம், நற்றால் தொழாரெனின் என்றால் கையால் தொழுதல், தாளை வணங்கா தலை என்று சொன்னால் மெய்யால் என்று, மொழி என்று சொன்னால் புகழ் புரிந்தார் மாட்டு என்று நினைத்தல், சொல்லுதல், வணங்குதல். இப்போ மனம் மொழி மெய் என்ற 3 வழிபாட்டு தான் அவர் சொல்லியிருக்காரே தவிர எங்கேயாவது ஒரு குறளை ஒரு குறிப்பாவான எங்கேயாவது வேள்வியை சொல்லியிருக்கிறாரா கடவுளை பற்றி? இல்லை. அப்போ அது தமிழருடைய நெறி இல்லை என்பதை அங்கேயே முடிவு பண்ணிடுறார், முதல்ல சொல்லிடுறார். கடவுள் வாழ்த்து எப்படி வழிபாடு எப்படி இருக்க வேண்டும் என்றால் இப்படித்தான் வழிபாடு. அப்போ எந்த வழிபாட்டுடைய முறை என்ன என்றால் அங்கேயே சொல்லுகிறார் அவர், பிறவி பெருங்கடல் நீந்துதல், அதுதான் வழிபாட்டுக்கு எதிர்பார்ப்பு. அதுக்கு முன்னால் என்ன சொல்லார்? பிறவி நீங்க வேண்டும் என்றால் உனக்கு வினை நீங்கக்கூடாது, வினை வரக்கூடாது. வினை வர வேண்டும், வராமல் இருக்க வேண்டும் என்றால் விருப்பு வெறுப்பு வரக்கூடாது. உனக்கு விருப்பு வெறுப்பு தான் வினை. அப்போ என்ன சொன்னார்? இருள் சேர் இருவினையும் சேரா, உனக்கு கண்மம் வராது, நல்வினையும் வராது, தீவினையும் வராது. எப்போ? வேண்டினால் விரும்பினால் உனக்கு நல்வினை வரும், தீவினை வரும். எனவே வேண்டுதல் வேண்டாமல் இலான்
என்று எல்லாவற்றையும் வைத்து முழுக்க முழுக்க நம்முடைய தத்துவத்தையும் வழிபாட்டு முறைகளையும் ஒரு சொல்லியிருக்கிறான்னு பார்க்கும். எனவே கடவுள் வாழ்த்து அங்கே இல்லை. அடுத்து சொல்றது வான் சிறப்பு சொல்லுகிற பொழுதும் பூசைத்தான் சொல்றார். சிறப்போடு பூசனை செல்லாது வானம் வரக்கு மேல் வானோர்க்கு வேண்டு என்று அங்கே சிறப்போடு பூசை என்று சொல்லி வழிபாட்டவர் சொல்றார், வழிபாட்டை சொல்லுகிறார். அங்க வந்துட்டீங்கன்னா வேதங்களை வருகின்ற பொழுது இங்கே பார்த்தீங்கன்னா அவிசொழிந்து 1000 வேட்டல் வேண்டாம், வேண்டியதில்லை, ஒன்று உயிர் சேர்த்து உண்ணாமை நன்று என்று சொல்றார் என்று பார்க்கிறோம். விருந்தின் துணை வேள்வி பயன், ஒரு விருந்து உபசரித்தால் போதும் அது வேள்வியுடைய பயனை தரும் என்றெல்லாம் அவரால் முடிந்த வரையில் அணை போட்டு தமிழருடைய நெறியை காட்டியிருக்கிறார் என்று பார்க்கிறோம். அதனால அந்த நூலை ஒரு சாதாரண அறநூலாக நாம் வைக்காமல் தமிழருடைய வழிகாட்டுகின்ற நூலாக சங்க காலத்துக்கு பின்னால் தமிழருடைய வாழ்க்கை நெறி வழிகாட்டுவதற்காக ஒரு இடத்துல தந்தை எழுதிய நினைவனுக்கு திருவள்ளுவருடைய திருக்குறளை சங்க காலத்துடைய எல்லையாக கொள்ளணும் முதல்ல. அதோட சரி, அந்த வாழ்க்கையை எல்லையாக கொண்டு அதற்கு அது சரியா இல்லை, எனவே அதுக்கு வழிகாட்டுவதாக கொள்றார். அப்ப இதுவரையில் வாழ்ந்த அடையாளங்களை சொல்லி நீ எப்படிலாம் இருந்த என்ற அடையாளங்களை சொல்லி இனிமேற்பட்டு நீ எப்படி இருக்க வேண்டும் என்று வழிகாட்டுகிறார், அடையாளத்தையும் பதிவு செய்கிறார் என்று எழுதுறாங்க. ஆனால் அப்படிப்பட்ட நூலில் உங்களுக்கு பார்த்தால் வேள்வியை வேற மாதிரி சொல்லியிருக்காங்கன்னு தெரியுது. அதனால அதையும் பார்க்கணும். அவருடைய பின்னணியில் தான் நம்முடைய திருமூலரும் சொல்லுகிறார், வள்ளுவரை அப்படியே பின்பற்றியவர். அதனால் 5 வகை வேள்வி திருவள்ளுவர் சொல்ற பொழுது 5 வகை வேள்வி என்றால் என்ன என்பது என்றால் இல்லறத்தாருக்குன்றார். வேள்வி என்பது அந்தணருக்கு சொல்றது இருக்கட்டும், வேள்வி என்பது அந்த கிடையாது, அது இல்லை, இல்லறத்தாருக்கெல்லாம் 5 வேள்வி என்று சொல்லி தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கல் தான் என்று 5புலத்தார் ஓம்பல் தலை என்று சொல்லி 5 வகையான வேள்வி இங்கே எழுதிருக்க உங்களுக்கு. அந்த 2ஆம் பக்கத்தில் வேள்வி என்றால் என்ன என்றால் முதல்ல பிரம்மயாகம் என்று ஒன்று, தேவயாகம் என்று ஒன்று, பிதிரியாகம் என்று ஒன்று, பூதயாகம் என்று ஒன்று, மானுடையாகம் என்று ஒன்று. இந்த 2ஆம் பக்கத்தில் உங்கள் பாட்டில் ஆகுதி வேட்கும் அருமறை அந்தரன் இருக்கு, அந்த பாட்டுக்களை போட்டிருப்பேன். முத்தி வேள்வி 3 செய் வேள்வி, அது தேவயாகம் பிதிரியாகம். வேதம் ஓதுதல் பிரம்மயாகம், இட்டு உண்ணல் மற்றவர்களுக்கு கொடுத்து சாப்பிட்றது மானுடையாகம் பூதயாகம் பூதயாகம் என்று 5 யாகத்தை போட்டிருக்கும். பிரம்மயாகம் என்றால் என்ன என்றால் அவர்களுக்கு வேதம் ஓதுதல், அந்தணருக்கு வேதம் ஓதுதல் பிரம்மயாகம், சைவர்களுக்கு திருமறையை ஓதுதல் பிரம்மயாகம், நமக்கு திருமறை ஓதும் அது பிரம்மயாகம். தேவயாகம் என்றால் இறைவன் தேவர்களை வணங்குதல். வேதத்தில் பல தெய்வங்கள் இந்திரன் சந்திரன் என்று பல தெய்வங்களை வணங்குவாங்க. நமக்கு யார் தேவன் என்று சொன்னால் மகாதேவன் நம்முடைய பெருமான் தான், அவனை நோக்கி செய்யறது தேவயாகம். பிதிரியாகம் தென்புலத்தாருக்கு செய்தல், இல்லறத்தாருக்கு விதிக்கப்படுகின்ற கடமை. அதைத்தான் முதல்ல சொல்றார், தென்புலத்தார் அதான் முதல்ல சொல்றார். எனவே தென்புலத்தாருக்குள்ள பிதிரியாகம். அதுக்கப்புறம் மானுடையாகம் என்றால் விருந்தோம்புதல், மானுடையாகம் விருந்தோம்புதல். பூதயாகம் என்பது அடுத்த உயிர்களுக்கு உதவுதல் இறங்குதல், அது பூதயாகம் என்று 5 வகை வேள்விதான் தமிழர்களுக்கு உரியது. இதெல்லாம் வடமொழியில் பிரம்மயாகம் தேவயாகம் சொன்னாலும் நம்ம தமிழில் சொல்லிக்கலாம், தப்பில்லை. எல்லாம் வேள்விகள். வேள்வி என்று சொன்னாலே விரும்பி செய்தல் என்று தான் அர்த்தம் இருக்கு. இப்போ நம்ம பாட்டெலாம் இருக்கு இல்லையா, இப்போ இவடைய வள்ளுவரே பாடுறாரு, ஒரு விருந்து வந்தால் நீ முகம் சுளிக்காதன்றார். மோப்ப குழையும் அனிச்சம் முகந்திருந்து நோக்க குழையும் விருந்துன்னார். அதே போல விருந்து எது? நல்விருந்து ஓம்புவானில் செல்விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் நல்விருந்து வானத்தவர்க்கு. அப்புறம் நல்விருந்து அகனமர்ந்து இல்லாள் உழையும் முகனமர்ந்து நல்விருந்து ஓம்புவானில் என்றெல்லாம் விருந்தோம்பலை சிறப்பாக அவர் சொல்லுகிறார் என்று சொன்னால் அவர் மட்டுமல்ல, நம்ம இலக்கியங்கள் அதை சொல்லியிருக்காங்க, பல இடங்களில் சொல்லியிருக்காங்க பாருது. அப்போ விருந்தோம்பல் என்பது நமக்கு மானுடையாகம், மானுடையாகத்தை நமக்கு சொல்லியிருக்கிறார்கள் என்று பார்க்கணும். அதனால அக்னி காரியம் சொன்னால் அது சிறப்பாக யாகத்துக்குள்ளது. நமக்கு 5 வகை வேள்வி. இதை என்ன பண்ணியிருக்காங்க, நம்முடைய 6ஆம் திருமுறையில் அப்பர் பெருமான் தாண்டகத்தில் ஒரு குறிப்பு சொல்லுகிறார். அந்த குறிப்பில் இந்த 5 சொன்னோம் இல்லையா, இப்போ தேவயாகம் பிதிரியாகம், இது மொத்தத்தையும் நாம் என்ன பண்ணணும், கண்மையாகம்னு பிடிச்சணும். அதான் கண்ம வேள்வி. மொத்தம் 5 நாம் செய்தோம்னா சிவவேள்வியாக சைவர்களாக இருந்து நாம் செய்கின்ற பொழுது இந்த தேவயாகம் பிதிரியாகம் பிரம்மயாகம்லாம் இருக்கு இல்லையா,
வேதங்கள் சொல்லுகின்ற அதை அப்படியே நீங்கள் எடுத்துக்கிட்டா ஒருவேளை நீங்கள் என்ன செய்யலாம், எல்லாருமே சிவனை பரம்பொருளாக தனியாக வச்சு கும்பிட்றது கிடையாது. நாமே கூட பார்த்தீங்கன்னா எல்லா தெய்வங்களும் சேர்த்து தான் கும்பிட்றோம். அது என்ன காரணம்? அந்த உறுதி நமக்கு இல்லை. ஞான சம்பந்தரை போலவோ அப்பரை போலவோ உங்களை தவிர நாங்கள் யாரையும் வழங்க மாட்டோம்னு பாடுறாங்க இல்லையா, அடையா உன்னை அடையாது எனக்கு ஆதரவேன்னு பாடுறாரு இல்லையா திருவான்மையூரில். உன்னை தவிர வேறு எனக்கு ஆதரவு கிடையாதுன்னு அந்த நமக்கு வராது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா தெய்வங்களையும் வைத்துக்கொள்கிறோம். எனவே என்ன பண்ணுறாங்க, பிற தெய்வங்களை வணங்குகிறீர்களா, அதை தேவயாகம் என்று வைத்துங்க. பிதிர்யாகம், பிதிர்கடன் செய்கிறீங்க, அது பிதிர்யாகம், அது ஒன்று. விருந்து ஒம்புகிறீர்களா, அது. இதெல்லாம் கண்ம வேள்வி. இந்த 5ஐயும் கண்ம வேள்வி என்று வைத்தாங்க. கண்ம வேள்வி வைத்தது. அதுக்கப்புறம் நமக்கு கண்ம வேள்வி 1, தவ வேள்வி, ஜப வேள்வி, தியான வேள்வி, ஞான வேள்வி. இந்த 5ஆ பிரிக்கிறான். தவ வேள்வி என்று சொன்னால், தவம் என்றால் சரியை கிரியை யோகம், அதுதான் தவம். நம்மை பொறுத்தவரை தவம், அது தவ வேள்வி. ஜப வேள்வி என்றால் ஜபித்தல், மந்திரங்களை ஜபித்தல், அது 5 எழுத்து ஜபித்தல், அது ஜப வேள்வி. தியான வேள்வி என்று சொன்னால் விதித்திருக்கிறார்கள். சில பேர் கேட்கிறாங்க, 5 எழுத்து சொல்றீங்களையா, தூல பஞ்சாட்சரம் சொல்றதா, சூக்கு பஞ்சாட்சரம் சொல்றதா, அடிசூக்கு பஞ்சாட்சரம் சொல்றதா, இல்லை ஒரே எழுத்தே சொல்றதா என்று கேட்கிறார். முதல்ல சொல்லவே கூடாது, அது இல்லையா, சொல்றதான்னு கேட்குறது சொல்லவே கூடாது. அது மந்திரத்தை நம்ம உபாசிக்க வேண்டுமே தவிர சொல்லக்கூடாது. இருக்கட்டும், கேட்கலாம். உங்கள் எங்கே சொன்னா இல்லையா, அவரவர் தம்மறிவாலே தலைப்பட்டவாறு என்ன இல்லையா, அதுதான். உங்களுக்கு தூல பஞ்சாட்சரை சொல்ல வேண்டாம், இதையும் சூக்கு பஞ்சாட்சரம் நம்முடைய மனம் பக்குவப்பட்டது என்று மனசில் பட்டுதுன்னா நீங்கள் சூக்கு பஞ்சாட்சரம் சொல்லுங்க. திருமந்திரம் பின்னால் எழுதுறாதெல்லாம், திருமந்திரம் எல்லாம் சொல்றது. அதாவது தசகாரியம்னு சொல்கிறோம் இல்லையா, தத்துவ ரூபம் தத்துவ தரிசனம். அதில் தத்துவங்களை எல்லாம் நீங்கள் தெரிந்து கொண்டு விலகினால் தூல பஞ்சாட்சரம் சொல்லலாம். 36 தத்துவங்களை நம்ம விலகிறோமா என்றால் எல்லாத்தையும் பிடிச்சி வச்சுக்கிறோம் தவிர எங்கே விலகிறோம்? நிலம், நீர், தீ, காற்று எல்லாத்தையும் பிடிச்சி தான் வச்சுட்டு இருக்கோம். எதுவும் விடலை. அதனுடைய தன்மையை நமக்கு தெரியாது, அவையெல்லாம் சடப்பொருளும் தரும் தெரியாது. நீங்கள் அந்த உணர்ச்சி என்றால் இவையெல்லாம் தத்துவங்கள் சடங்கள் நமக்கு உதவாது, கையில் பொருளும் உதவாது காணும் கடை வழிக்கே என்றார் இல்லையா. அதுபோல் ஒரு எண்ணம் வந்து நீங்கள் மனம் பக்குவப்பட்டால் சூக்குமக்கு வந்துருக்கும். அங்கே வந்த பின்னாலே பெருமானை தவிர வேறு யாரும் இல்லை, எனக்கு வீடு வேறு தான் வேண்டும், இப்பயே முத்தி தந்துரு என்று சொன்னாலும் முத்தி பஞ்சாட்சம் சொல்லுங்க. நீங்கள் முத்தி பஞ்சாட்சம் சொல்லிட்டு நான் இப்போ கொடுக்காதீங்கன்னா இல்லையா, நீதான் சொல்கிறது முத்தி பஞ்சாட்சம் கேட்குறேன். முத்தி பஞ்சாட்சம்னு அர்த்தம் உடனே முத்தி கொடுன்னு அர்த்தம். அப்போ உடனே உங்களுக்கு முத்தி வேண்டும் என்று முடிவு பண்ணிங்கன்னா முத்தி பஞ்சாட்சம் சொல்லுங்கள். யார் உங்களை தடை செய்கிறாங்க? அந்தந்த பக்குவத்திற்கு ஏற்றாற்போல் அவர் சொல்லியிருக்கிறார்கள் அல்லவா. பாடத்திட்டம் மாதிரி தான் இது. பாடத்திட்டத்தில் 5ஆம் வகுப்பு பாடத்திட்டத்தில் வந்து திருக்குறள் தான் வைப்பாங்க. அதில் வந்து +2க்கு சொல்கிறோம், டிகிரிக்குன்னு சொல்கிறோம், பிஹெச்டிக்குன்னு சொல்கிறோம். எல்லாம் ஒரே பொருளா, ஒரே பாடம் தான். அதே பாடங்கள் மாறுகிறது, பொருள் மாறுது இல்லையா. அதுபோல் தான் பஞ்சாட்சரமும் பாடங்கள் மாறி பொருள் மாறுவது போல அதை உணர்கின்ற தன்மை நமக்கு மாறும். அவ்வப்பொழுது படிக்கலாம் என்று தான் நமக்கு அதை சொல்லியிருக்கிறார்கள். அதனால் என்ன சொன்னாங்க, ஜபவேள்வி என்று சொன்னால் பஞ்சாட்சரம். அந்த பஞ்சாட்சரத்தை தூலம், சூக்குமம், அடிசூக்குமம் என்று, அல்ல காரணம், மகா காரணம் என்று அப்படி சொல்றது 5ஆவது. தியானம் என்று சொன்னால் நீங்கள் சரியை கிரியை யோகம் சொன்னோம் இல்லையா, அதான தவம். எனவே உருவத் திருமேனியாக தியானிக்கலாம், அருவுருவத் திருமேனியாக தியானிக்கலாம், அருவத் திருமேனியாக தியானிக்கலாம், அல்லது அறிவுத் திருமேனியாக தியானிக்கலாம். 4ஆ சொன்னாங்க. சரியையாளர்களுக்கெல்லாம் உருவத் திருமேனி, கிரியையாளர்களுக்கு அரு உருவம், அதான் இலிங்க வச்சு வழிபடுவாங்க. கிரியா போய் அது இலிங்கத்தை வச்சு வழிபடுவோம். கிரியா அது வந்து அருவரு திருமேனி. யோக நிலையிலே அருவத் திருமேனி, ஞான நிலையில் அறிவு திருமேனி என்று 4ஆக நாம் பிரிச்சிருக்கிறோம். இந்த ஞான நிலையிலே அறிவு திருமேனி என்பது பொதுவான மக்களுக்கு புரியாது என்பதால் தான் கோயிலில் சரியை கிரியை யோகம் என்று வைத்து அதில் இடைப்பட்டது அந்த இலிங்கம், கிரியை, அருவுருவம், அதைத்தான் வைத்திருக்கிறார்கள். அதிலிருந்து பின்னாலே நீங்கள் ஒரு அருவத்திற்கு போகலாம், உருவத்தை நீங்கள் தரிசனம் செய்யலாம் என்று அந்த 3ஐயும் நமக்கு கோயிலில் வச்சிருக்காங்கன்னு பார்க்கும். அப்போ தியான வேள்வி என்றால் அவரவர் பக்குவத்துக்கு ஏற்றாற் போல அருவமோ உருவமோ செய்யலாம். இது பெரிய புராணத்தில் வருகின்றது, உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். மெய்ப்பொருள் நாயனார் அந்த முத்தநாதன் தன் முன்னின்ற பாதகனும் தன்கருத்தே முற்றுவித்தான்னு அவர் பாடிடுறார்.
பின்னாலே தத்தன் வர வேண்டும் வந்து சொல்லணும், நான் பாதுகாப்பாக கொண்டு போய் முத்தனான விட்டேன்னு சொல்லணும். அதுக்காக கையில் உயிர் பிடிச்சி நிற்கிறார் விடையர். அப்போ வந்து சொல்கிறான், ஐயா நீங்கள் சொன்னபடியே அவரை எடுத்து நான் பாதுகாப்பாக விட்டேன்னு சொன்னேன். ஐயன் எனக்கு செய்தது யார் செய்வார்னா ஒரு மெய்க்காவலன் இந்த ஒரு கடைசி நேரத்தில் ஒரு இந்த நல்ல ஒரு காரியத்தை நீ செய்திருக்கப்ப இதை யார் செய்ய வல்லார் என்று அவனை வணங்குகிறான்றார். அவனுக்கு அவன் ஒரு அடியாரை கொண்டு விட்டார், அவன் கொலகாரன், அவனை கொண்டு போய் விட்டதுக்கு வணங்குகிறார். வணங்கிய பின்னால் சேர்க்கிறார், சொல்கிறார் தான் நாள்தோறும் எண்ணுகின்ற கூத்தப்பெருமானை சிந்திக்கிறார். கூத்தப்பெருமானை சிந்தித்தபோது அதே வடிவிலே வந்து பெருமான் ஆட்கொள்கிறான்னு பாடுறார். அப்போ அவருடைய தியானத்தில் நாள்தோறும் கூத்தப்பெருமான் என்று பார்க்குறோம் இல்லையா? அதுபோல் அவரவருக்கு பக்குவத்திற்கு ஏற்றாற் போல நாம் தியானிக்கலாம். அது தியான வேள்வி. அப்புறம் தான் ஞான வேள்வி என்று சொல்லி அந்த ஞான வேள்வி தான் நாம் இப்போ செய்துட்டு இருக்கிறோம். நம்ம இப்போ எல்லா வேள்வியும் முடிச்சாச்சு. இப்போ நம்ம எல்லா வேள்வியும் முடிச்சுட்டு இப்போ ஞான வேள்வியில் வந்திருக்கிறோம்னா என்ன அர்த்தம்? நல்ல நூல்களை கற்றல். இதுபோல் ஞான நூல்களை கற்றல், கேட்டல், ஓதல், ஓதுவித்தல், அதுதான் ஞான வேள்வி என்று வேத நெறியிலே சொல்லுகின்ற வேள்விகள் 5 வேறு, ஆகம நெறியிலே அல்லது திருமுறையிலே சொல்லுகின்ற வேள்விகள் என்பது வேறு என்று நாம் தெரிஞ்சுக்கணும். சரி, அதுக்கு அடுத்தது 3ஆம் பக்கத்தில் இருக்கு. அப்பா கொஞ்சம் விளக்கம் எழுதியிருக்கிறாங்க. அவரவர் அறிவின் எல்லையே வீட்டு நெறின்ற இல்லையா? அவரவருடைய அறிவு நிலை தான் வீட்டு நெறின்றாங்க. அவரவர்களுக்கு என்ன தெரியுமோ அதான் வீடு. இப்போ உலோகாயுதம் இருக்கிறா இல்லையா, நாஸ்திகர்கள், அவங்கள பற்றி சொல்றது அவங்க என்ன சொல்றாங்க? உலகம்தான் இருக்குதுன்ட்டான், வேற எதுவும் இல்லைன்ட்டான். நாம் பார்க்கிற இந்த உலகம்தான் இருக்குதுன்ட்டான். இதில் இருக்கிற இன்பங்கள் தான் இன்பம், துன்பம் தான் நரகம்ட்டான். இன்பமாக இருந்தியா நீ சொர்க்கம், கஷ்டப்படுறியா நரகம். சொர்க்க நரகம் எங்கேயும் கிடையாது, இங்கேயே தான் இருக்குது என்று அவங்க சொல்கிறாங்க அடிப்படையாக. இப்போ சென்னையில் வாழ்கிறவங்களுக்கெல்லாம் வேடிக்கையாக சொல்கிறாங்க. ஆனால் அவர் சென்னையில் வாழ்கின்றனா எமன் கொண்டு போகிறான், தூதர்கள் கொண்டு போகிறான். என்ன கொண்டு இவ்வளவு பாவம் பண்ணானா ஐயோ என்று சித்திரகுப்தரை பார்த்து ஐயோ இவ்வளோ அப்படின்ட்டு ஏன்னா ஆச்சரியப்படுறான். இவனுக்கு எந்தடா நரகம் கொடுக்குறது என்று யோசிக்கிறான். அந்த நரகம் கொடுக்கலாமா? 7 நரகம் இல்லையா, என்ன நரகம் கொடுக்கலாம் என்று யோசிக்கிற பொழுது சித்திரகுப்தர் ஒரு வார்த்தை சொல்கிறான், இல்லைங்க ஒரு 30 ஆண்டு சென்னையில் இருந்தார் அப்படின்னா. அப்போ 30 ஆண்டு சென்னையில் இருந்தா, ஓ சென்னையில் இருந்தார், அப்போ நரகம் தேவையில்லை. சென்னையில் இருக்கின்றவர்களுக்கு நரகம் இல்லைன்றதுக்கு வேடிக்கையாக சொல்கிறாங்க என்று சொன்னால் வேடிக்கை தான், உண்மையான வாழ்க்கை அப்படி தானே போச்சு. அவன் லோகாயுதம் என்ன பண்ணிட்டான், அது ஏன்பா சொர்க்கம் நரகம், இதுவே தான் சொர்க்கம், இதுவே தான் நரகம்ன்றான். அப்போ அவரை பொறுத்தவரையில் உலகம்தான் சொர்க்கம், உலகம்தான் நரகம். அதே போல் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு செய்தியாக சொல்கிறாங்க. அதான் அங்கே கொடுத்துருக்கோம் உங்களுக்கு, யார் யார் எந்தெந்த சொர்க்கம் நரகன்றாங்க. கர்மமே வீடு பயக்கும். நாம் செய்கிற கர்மங்கள் தான், நாம் செய்கிற செயல்கள் தான் உங்களுக்கு வீடு பேறு. அவங்க சொல்றது வேள்வி. இந்த கர்மமே வீடு பயக்கின்றவங்க யார் என்று சொன்னால் நான் எழுதல, மீமாம்சகர்கள் என்பார்கள். அவங்க தான் கர்மகாண்டிகள் என்று சொல்றோம். வேதத்திலே விதிக்கப்படுகின்ற வேள்வியை செய்தால் போதும், அந்த விதிப்படி செய்தால் போதும், அதுவே உங்களுக்கு பலன் தரும். அதில் ஒரு குறிப்பு என்ன சொல்கிறாங்க, வேள்வி செய்கிற பொழுது பயன் கருதி செய்தால் உங்களுக்கு உலக பயன், பயன் கருதாமல் வேள்வி செய்தால் வீடு பேறு அப்படின்றாங்க. அந்த ஒன்று தான் அவங்க சொல்கிறாங்க. அதாவது நாம் என்ன சொல்கிறோம், நிஷ்காமிய பக்தி, காமிய பக்தி என்று சொல்லி பெருமானை வணங்கினால் அவன் மேலே அன்பு செலுத்தி இருவினை ஒப்பு வரும் நாம் சொல்கிறோம். அவங்க அப்படி சொல்ல, வேள்வி செய்கிற பொழுது பயன் கருதி ஒரு தெய்வத்தை நோக்கி பயன் கருதி செய்தால் அந்த பயனை தந்துடும். பயன் கருதாமல் தெய்வத்தை நீங்கள் வணங்கினால் அது வீடு பேறு தரும் என்று கர்மகாண்டிகளாக இருக்கிற மீமாம்சகர்கள் பேசுகிறார்கள். எனவே கர்மமே வீடு பயக்கும், அவரவர் அறிவுக்கு ஒன்று சொல்கிறார். மீமாம்சகர்கள் அப்படி என்றாங்க. அடுத்து பிரம்மமே மெய், பிறையெல்லாம் பொய், வேதாந்திகள் இல்லையா, அவங்க என்ன சொல்கிறாங்க, மெய் பொய் என்றால் சுலமாக சொல்லிட்டாங்க, எல்லாம் பார்க்குறவங்களெல்லாம் பொய்ப்பான்ட்டான், மற்ற எல்லாம் பொய், பிரம்மமே மெய் என்று சொன்னாங்க. அப்போ பிரம்ம ஞானம் அதுதான் உங்களுக்கு வீடு பேர். நான் பிரம்மம் என்று, அகம் பிரம்மாஸ்மி என்று உணர்ந்தால் அதுதான் உங்களுக்கு வீடு பேரு என்று அவங்க சொல்கிறாங்க. அப்போ சொல்கிற பொழுது அப்பா அதுக்கு எழுதியிருக்காங்க. சித்தாந்த முறைப்படி என்னன்னு சொன்னால், அகம் பிரம்மாஸ்மி என்று எண்ணுகின்ற அந்த வேதாந்திகளுக்கு தத்துவங்கள் 24 தான். மூலப்பகுதி என்று சொல்கின்ற அதோடு சரி, பிரகதி வாயில அதோடு சரி, மேல் அதற்கு மேற்பட்டு கிடையாது அவங்களுக்கு. அப்போ பிரம்மமே பிரம்மத்திலே பிரம்ம ஞானமே வர வேண்டும், அதுதான் வீடு பயக்கும்னா அவர்களுக்கெல்லாம் புருஷ தத்துவம் அதுதான் வீடு பேறு. மூலப்பகுதி இருக்கு இல்லையா, அதுதான் அவர்களுக்கு வீடு பேர் தவிர வேற வீடு பேறு கிடையாது என்று சொல்றார்.
பிரகிருதி அளவே ஆதலால், பிற என கழிப்பது பிரகிருதி ஆதலால் அவர்களுக்கு புருஷ தத்துவமே வீடு. மூலப்பகுதிக்கு மேல் உள்ளது புருஷ தத்துவம். அது கொஞ்சம் சைவ சித்தாந்தம் படிக்கிறவங்களுக்கு அந்த விஷயம் தெரியும். அதை நான் அங்கே சும்மா சொல்லிக்கிறோம். இதனால் தத்துவங்கள் சடம், ஆன்மா இவற்றிற்கு வேறாய் உள்ளவை. இது ஒரு தனி முதல். ஆனால் பரமான்மா அல்ல, தூல சித்து. பரமான்மா சூக்கும சித்து. இவற்றுக்கெல்லாம் தலைமை. சடப்பொருள் உடைமை, சித்து பொருள் அடிமை. எனவே ஆன்மாக்கள் சுதந்திரம் உடையன அல்ல. யான் எனது என்ற செருக்கு நீங்கி பரமான்மாவின் நிறைவில் அடங்கி நிற்றலே உண்மைப்பேறு. இப்படி உணரும் பதிஞானமே வீடு பயக்கும். இப்படி உணர்பவருக்கு பரமான்மாவே வீடு ஆகும். இப்போ கடைசியாக சொன்னோம் இல்லையா, இதான் சைவ சித்தாந்தம். நாம் சொல்கிற விஷயங்கள் அதெல்லாம். தத்துவங்கள் சடம், மற்ற பொருள்களெல்லாம் பொய் என்று சொல்லாதீங்க. நாத்திகள் சொல்வது போல உலகம் மெய் என்று சொல்லாதீங்க. இதெல்லாம் சடப்பொருள்கள், நாம் அறிவான பொருள். அறிவான பொருளுக்கும் சடப்பொருளுக்கும் வேறுபாடு உண்டு என்று சொன்னால் அப்போ என்ன ஆகிறது? சடப்பொருளை காட்டில் நாம் உயர்ந்தவர்கள். நாம் உயர்ந்தவன் சொன்ன உடனே உனக்கு திமிர் வரக்கூடாதுன்றதுனால நீயே அறிகிறாயா என்றால் இல்லை. எல்லாவற்றையும் நீ அறிந்து கொள்ள முடியுமா? இல்லை. அப்போ அறிவிக்கிற ஒருவர் இருக்கிறான் என்று அவன் பேரறிவாளன், நாம் சிற்றறிவாளன். புலன்கள் இல்லாமல் அறிய முடியாது, பொறிகள் இல்லாமல் அறிய முடியாது என்று ஒன்றொன்றாக இப்படி நாம் ஆராய்ச்சி செய்து கொண்டே போனால் இந்த இதெல்லாம் வரும். எல்லாம் கடைசியில் யான் எனது என்ற செருக்கு நீங்கும். நேற்று சொன்ன இல்லையா, செல்வம் என்பது நீ இருக்கிற பொழுது செல்வம் போனாலும் போயிடும், செல்வம் இருந்து நீ போனாலும் போயிடுவே என்றால் அதனால் வருகின்ற பற்று நமக்கு போயிடும். யான் எனது என்ற செருக்கு நீங்கினால் இருவினை ஒப்புன் தானா வரும் என்று நாம் கடைசியில் பரமான்மாவாக இருக்கின்ற பெருமானிடத்திலே போய் சேருவதுதான் வீடு பேறு என்று நாம் சொல்கிறோம். அவரவர் அறிவுக்கு ஏற்றாற் போல அவரவர் சொல்லுகிறார் என்று குமரகுருபரர் அதை பாடுறார். அதாவது பெருமானை பார்த்து பாடுற பொழுது, பெருமானே குடிலை என்னும் தடவையில் நாப்பண் சுத்தமாயை என்ற அதிலிருந்து மூலமாக பெரிய வயலா, அந்த வயலுடைய நடுவிலே வேதம் என்னும் பாதமும் வளர்த்தனை. வேதமாகிய ஒரு மரத்தை வளர்த்தாய் நீ. சுத்தமாயில நல்ல வாக்கு, சுத்த வாக்கு, அது வேதமாக வளர்ந்தது. வேதமாக வளர்ந்தது மரமாக வளர்ந்துதான் வேத மரம். அந்த மரத்தை பார்த்தோட என்ன பண்ணாங்க, சில பேர் என்ன பண்ணாங்களா, இலை கொண்டு வந்தனா. அப்பா இலை நல்லா இருக்கு பாரு, இலையை பறித்து போயிட்டாங்களாம் சில பேர். சில பேர் என்ன பண்ணாங்களாம், அரும்பு நல்லா இருக்குன்னு பறித்து போயிட்டாங்க. சில மலர் நல்லா இருக்குதுன்னாங்களாம். சிலது காய் பிஞ்சி இதெல்லாம் நல்லா, அவனும் பறித்து போயிட்டான். எவனும் பழத்தை பறிக்கலன்றான் இல்லையா. மரத்தில் எதை பறிக்கணுமோ அதை விட்டுட்டு இலையை பறித்தான், காயை பறித்தான், அரும்பை பறித்தான், பிஞ்சை பறித்தான்னு சொல்லிட்டு அரும்பிஞ்சி என்று இவை அவரவருக்கு அவரவர் கண்டு வந்தார்கள் என்று சொல்லிட்டு அப்புறம் சொல்றார், ஓரும் வேதாந்தத்து உச்சியில் படுத்த சாரம் கொண்ட சைவ சித்தாந்த தேன் அமுது அறிந்தினர் சிலரேன்னார் இல்லையா. உச்சி மரத்திலே இருக்கின்ற படம் அது சைவ சித்தாந்தம் என்ற ஒரு கனி. அந்த கனியுடைய சாரம் பிடிந்த சைவ சித்தாந்த கனி, அதனுடைய தேன், அந்த சாரத்தை அருந்தியவர்கள் சிலர்தான் என்று. மரம் பொதுவாக இருக்குது. சில பேர் இலைய போதும் போயிட்டாங்க, சில பேர் காய் போதும் போனாங்க, பிஞ்சு போதும் போனாங்க இல்லையா. சைவ சித்தாந்திகள் தான் கனியை சாப்பிடுகிறார்கள் என்று சொன்னார். அவரவர் அறிவுக்கேற்றாற் போல அவையெல்லாம் வளரும் என்று சொல்லியிருக்கார். இப்படி இவற்றை கூறாது வேதம் ஒன்றையே ஓதுவார் தம்மொழிகள் நிற்பார், மெய் நெறி பல என்று எண்ணுவார்கள். சொல்றது ஒரே தான், வேதம்னு கொள்ளுவாங்க, நூல் ஒன்று தான். ஆனால் அவர்களுக்குள்ளே கருத்து வேறுபாடு நிறைய சொல்லியிருக்கிற ஞாபகம் எனக்கு. திருவாசகத்தில் மாணிக்க வாசகர் அந்த கருத்தை சொல்லுகிறார். அதாவது சமயவாதிகள் தத்தம் மதமே அமைவதாக அரசி மலர் பாட்டிருக்கு இல்லையா, அந்த பகுதியை பார்த்தீங்கன்னா முதல்ல சொல்ற பொழுது விரதமே சரதமாக வேதியரும், விரதமே சரதம் நோன்புகள், கர்மகாண்டம் விதிக்கப்படுகின்ற வேதம் விதிக்கப்படுகின்ற வேள்விகள், விரதமே சரதம் என்று சில பேர் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களே பரம்ன்றாங்க. அதுவே பரம் என்றார்கள் அந்த வேதியர்கள் எல்லாம். அவர்களெல்லாம் சரதமாகவே சாத்திரம் காட்டினார். விரதமே பரம்னாங்க. பரனை அடைவதற்கு, பெருமானை அடைவதற்கு வேள்வியே போதும் என்று சொன்ன வேதியர், அங்கே வேதியர் என்றார். அவர்களெல்லாம் யார் என்று சொன்னால் மீமாம்சகர்கள், பூர்வ மீமாம்சகர்கள் என்று சொல்லி விரதமே பரம் என்ற வேதியரும் சரதமாகவே சாத்திரம் காட்டினார்கள். வேதத்துடைய கர்மகாண்டம் சொன்னாங்களாம். அதுக்கடுத்து வந்தவங்க யார் என்றால் வேதத்துடைய உபாசனா காண்டம், பல தெய்வங்களை பார்த்தோம், எப்படி வணங்க வேண்டும் என்று பல தெய்வங்களை வணங்கினார்கள். அவர்களெல்லாம் சமயவாதிகள். சமயவாதிகள் தத்தம் மதமே அமைவதாக அரற்றி மலைந்தனர். என்னுடைய கணபதி யார்? என்னுடைய கணபதி தான் பெரியது,
முருகனா என்னுடையதான். அவங்கள வேத முறையில் பார்த்தா இந்திரன் பெரியவன், சந்திரன் பெரியவன் என்று அவரவர்களுக்குரிய தெய்வங்கள் எல்லாம் பெரியது என்று சமயவாதிகள் தத்தம் மதமே அமைவதாக அரற்றி மறைந்தார்கள். தாய்மானர் பாடுற முதல் பாட்டில் அங்கிங்கனாதபடி பாட்டில் சமயவாதிகள் எல்லாம் தத்தம் மதமே அமைவதாக சொல்றது அப்படியே சொல்றார். தம்முடைய வரம்தான் சிறந்த தன் தெய்வம் என் தெய்வம் என்று சமய கோடிகள் எல்லாம் சண்டையிடுறாங்க இல்லையா என்கிறார். அது யார் என்றால் பல தெய்வம் வணங்குகிறார்களே அவர்களெல்லாம் அவரை சொல்றார் மாணிக்க வாசகர். மூன்றாவது சொல்ற பொழுதுதான் மாயாவாதம் என்னும் மிண்டிய மாயாவாதம் என்னும் சண்டமாறுதம் என்று அது ஞானகாண்ட பகுதி. ஞானகாண்டத்தை படிக்கின்ற ஆராய்ச்சியாளர்கள் எல்லாம் பிரம்மத்தை ஆராய்ச்சி பண்ணி நான் தான் பிரம்மம் என்று போயிட்டாங்க. அவங்கெல்லாம் மிண்டிய மாயாவாதிகள் என்றால் வேதத்தை சரியா புரிஞ்சுக்கல. வேதத்துடைய கர்மகாண்டத்தோடு சில பேர் போயிட்டாங்க, உபாசனா காண்டத்தோடு சில பேர் சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஞானகாண்டத்தை வந்து ஆராய்ச்சி செய்து விட்டு அந்த ஆராய்ச்சி சரியா பெருமான் தான் பிரம்மம் என்று எண்ணாமல் நானே பிரம்மம் என்று அகம் பிரம்மாசு என்று சொன்னார்கள் என்று வேத நெறியுடைய ஆய்வினாலே சரியான உண்மை தெரியவில்லை என்று சொல்லிட்டு தான் தெய்வம் என்பது ஒரு சித்தம் உண்டாகி நான் எண்ணுகிறேன். அப்படி எண்ணுகிற பொழுது 6 கோடி மாயாசக்திகள் வந்து என்னை மயக்குகின்றது என்று சொல்றார். அந்த 6 கோடி என்பதுதான் சைவ சித்தாந்தம் சொல்கின்ற 6 அத்துவாக்கள். 6 அத்துவாக்களாக நமக்கு மயக்கம். ஏன் மயங்குகிறோம் என்றால் என்னென்ன மயக்கம் நமக்கு இருக்கிறது என்று சொன்னால் சொல் தொடர், அதான் மந்திரம், சொல் பதம் எழுத்து வண்ணம். வண்ணம்ன்றது மந்திரம் பதம் வண்ணம், இந்த 3 நமக்கு மயக்கம். எப்படி என்றால் ஒரு சொல்லை சொல்லி மயங்க வச்சுடுறான், பார்க்குறோம் இல்லையா? ஒன்றும் வேண்டில்லை, கடைத்தருக்கு போகணும்னு சொன்னால் அவன் ஒரு பொருளை வாங்க போகிறோன்னு வச்சுங்க, அந்த பொருளை என்ன அழகாக சொல்லி நம்மகிட்ட ஏமாற்றி கொடுத்துட்றான். வீட்டுக்கு வந்தால் தான் தெரியுது சரியில்லைன்னு தெரியுது. அவன் சொல்கிறதுல மயங்கிறோம் இல்லையா? ஒரு ஆண்டு தொடக்கம் என்று சொன்னால் சேல்ஸ்ன்னு போட்டுருவான். எது எதெல்லாம் விற்பனை ஆகலையோ அதெல்லாம் ஒன்றா போட்டு குறைச்சி கொடுப்பான். குறைச்சி கொடுக்குறான்பா என்று நம்ம போய் வாங்க இல்லையா? ரொம்ப சுலபமாக நம்ம ஏமாத்துறான்னு பார்க்கும். அப்போ சொல் தொடராலே நமக்கு மயக்கம் இருக்கின்றது என்று பார்க்கணும். ஒரு சொல்லினாலே மயக்கம்ன்றாங்க, சொல்கிறான் இல்லையா? ஹரிச்சந்திரன் சொல்கிறாரு, ஹரிச்சந்திரன் பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுப்பான்றான், பொய் சொல்லுப்பான்னு சொல்கிறான். நாம் எத்தனை வார்த்தை சொல்கிறோம் இல்லையா? எத்தனை பொய் சொல்கிறோம் என்றால் அந்த சொல்னாலே ஒன்று வேணாம், ஒரு சொல் போரும், சொல்லிடு அப்படின்றான். பாரதிதாசன் பாடுறார், ஒரு பெண்ணை விரும்புகிறானா ஒருத்தன், தினந்தோறும் அவளை சந்தித்து பேசணும்னு நினைக்கிறான், அவன் பேசாமல் போகிறாளாம். ஒரு நாள் துணிச்சலாக போய் பேசுகிறானா, ஒன்றும் சொல்லியா ஒரு வார்த்தை, நீ ஒன்றும் வேணாமா ஒரு வார்த்தை சொல்லு, என்னை விரும்புகிறேன் என்று ஒரு வார்த்தை சொல்லு, நான் போயிடுறேன் என்று சொல்கிறாளாம். அப்படி ஒரு பாட்டு பாடுறார். அப்போது விருப்பப்படுகின்ற ஒரு பெண் திரும்பி பார்த்து உன்னை நான் விரும்புகிறேன் என்று ஒரு சொல் சொன்னால் இது எங்கேயோ பறந்துடுறான் இல்லையா? அதுபோல பல சொற்கள் நம்மை மயக்குகிறது என்கிறார்கள். எழுத்து மயக்கும், தவறாக படிச்சுட்டு ஒன்றை தவறாக புரிந்து கொள்கிறோம், சரியாக புரிஞ்சுக்கிறோம். எழுத்து மயக்கிறது என்று இதெல்லாம் நமக்கு மயக்கத்தை தருகின்ற ஒன்று. அதே தான் புவனம், இடம். இடம் என்று சொன்னால் நாம் வாழுகின்ற இடம். பழைய காலத்தில் சொன்னாங்க ஈஸ்ட் ஆர் வெஸ்ட், ஹோம் இஸ் த பெஸ்ட்னு சொன்னாங்க இல்லையா? நீ எங்கனா போ, வீட்டுக்கு வந்து படுத்தாதான் நான் படுப்பேன்னு சொன்னோம் இல்லையா? அதுபோல் நாம் இருக்கின்ற இடம் தான் நமக்கு சுகம், அதை விட்டு போனால் நமக்கு தூக்கம் வராது. எனவே புவனம், அது மேலே ஒரு விருப்பம் இருக்கின்றது. தத்துவம், கருவிகள், நமக்கு இருக்கின்ற கருவிகள் எல்லாம் நமக்கு மயக்கம் தருகிறது. அப்புறம் கலை என்றால் மாயை, மயக்கம் தருகிறது. இதெல்லாம் 6 கோடியா, இப்படி 6 வகையாக நமக்கு மயக்கம் இருக்கிறது. இதிலிருந்து நமக்கு நீங்க வேண்டும் என்று தான் அதை சொல்றாருங்க அந்த பாட்டு. அதனாலே தாம் அறிவாலே தலைப்பட்டவாறே என்று சிவாகமங்கள் சொல்லுகின்ற மெய்நெறியை உண்மையாக தலைப்படுவார்கள் என்று. அப்புறம் 3வது பக்கம், அதை கொஞ்சம் பார்த்துங்க. 4ஆம் பக்கம் பார்க்கணும். அதில் இம்மை மறுமை வீடு என்பவற்றில் வீடே சிறந்த பயன் என்று வருது. ஐவகை வேள்வி, இப்போ நான் சொன்னேன் ஐவகை வேள்வி செய்வார் கருத்திற்கேற்ப இம்மை மறுமை வீடு தரும். அக்னி காரியம் போலவே பிறவும் வேள்விகள் என்பதால் சைவாகமங்கள் என்ன பண்ணுது, சிவபெருமானை அகம்புறம் இவற்றால் வழிபடுவதே சிறந்த வேள்வி என்று விடுது. எத்தனையோ வேள்வி இருக்கலாம், சிவபெருமானை அகப்பூசை செய்து புறப்பூசை செய்தால் அதுதான் வேள்வி என்றார். நமக்கு விதிக்கப்பட்டிருந்த திருமுறைகள்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், புறப்பூசையும் இருக்கும். நம்முடைய அப்பர் பாடுற பொழுது இதில் திருவையாறில் பாடுறார் இல்லையா, போதோடு நீ சுமந்தேத்தி புகுவார் அவர்வின் புகுவேம் என்று பாடுறார். அது புறப்பூசையாக இருக்கின்ற சிவபூஜை. அகப்பூசையாக இருக்கிற பொழுது காயமே கோயிலாக கடிமன் அடிமையாக பாடுறார், அது அகப்பூசை. எனவே 2 வகையிலும் நீங்கள் செய்யலாம். அக்னி காரியம் என்றால் ஒருவேளை நீங்கள் வேள்வி செய்ய வேண்டும் விரும்பினால் சிவனை பொது நீக்கி தனிப்பெரும் முதல்வனாக வைத்து செய்வது, எல்லா தெய்வங்களோடும் ஒன்றாக வைக்காமல் சிவனை சிறப்பான தெய்வமாக வைத்து நீங்கள் வழிபாடு செய்யலாம்.
என்று 2 வகையான வேள்வியை சொல்றது. அப்புறம் அந்த வேள்வியில் பழைய முறையில் பரிமேதம் பசுமேதம் உயிர் பலி கொடுத்தல், அது ஆரம்ப காலங்களில் உயிர் பலி கொடுத்தது வேள்வியில். ஆனால் நாம் என்ன பண்ணுறோம், அதை மாற்றுகிறோம். அஸ்வமேத யாகம் செய்வது அல்லது இதுபோல பசுமேதம் செய்வது என்றெல்லாம் இருந்து போய் கொலை இல்லாமல் பசுவினால் கிடைக்கின்ற பொருள்களை வைத்து அவிசு பால் தயிர் நெய் இவற்றை நெருப்பில் ஊற்றுறது, அது அடுத்த முறை நாம் செய்கிற முறை. பசுவிடத்து உண்டாக நெய்பால் முதலியன பலி. அதுக்கப்புறம் நெற்பொறி, அரிசிமா, தேங்காய், வாழை இவையெல்லாம் அவி. அப்போ வேள்வியை நாம் கொஞ்சம் மாற்றுகிறோம். பலியாக உயிர் பலியாக கொடுக்காமல் பசுவிடத்திருக்கிற நெய்பால் தயிராக, ஏன்னா நம்ம பூஜை பண்ணுறதை அப்படி தான் பண்ணுறோம். பெருமானுக்கு இலிங்க பூஜை செய்கிற பொழுது எல்லாம் செய்கிறோம் இல்லையா, அதே மாதிரி இலிங்க வாங்கி பாவித்து நீங்கள் நெய்பால் சொரியலாம் என்கிறார். அதே போல் தேங்காய் போன்றவற்றெல்லாம் நம்ம நைவேத்தியமாக்கிறோம் சொன்னால் அங்கே அவிசில போடலாம். அப்படி சில முறைகளை நமக்கு மாற்றுகிறார்கள். அதில் ஒரு செய்தி அவங்க சொல்கிறாங்க, அப்படி அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. அஜம் என்று ஒரு வார்த்தை இருக்குது, அவங்க சொல்கிறாங்க. அந்த அஜம் என்றால் ஆடுன்னு அர்த்தம் வடமொழியில். ஆடு அதை வைத்து வேள்வி செய்யலாம்னா ஆட்டை பலி கொடுக்கறது. இப்போ இன்றைக்கும் பார்க்குறோம், ஆடு தான் கொடுக்குறாங்க, ஆடு மாடு எல்லாத்தையும் கொடுக்குறாங்க, பலி கொடுக்குறாங்க. அது அல்ல அர்த்தம். ஜம் என்றால் தோன்றுதல், அஜம் என்றால் தோன்றாது, தோன்றாத ஒன்று என்று வைத்து முளைக்காத நெல், அதுதான் அகத்தியர் சொல்கிறாருன்றாருங்க. 3 ஆண்டு இருந்தால் அந்த நெல் முளைக்காதான், அப்படியே வச்சிட்டோம்னா முளைக்காது. அந்த 3 ஆண்டு கழித்த பின்னால் அந்த நெல்லை நீங்கள் அரிசியில போடலாம் என்றால் 3 ஆண்டுக்கு முன்னால் போட்டால் அது முளைக்கும். அப்போ முளை வருந்தால் அது ஏறக்குறைய உயிர் மாதிரி தான். எனவே அதையும் கொள்ளக்கூடாது என்று, முளைக்கும் தன்மை உடைய நெல்லை கூட எடுத்துக்கொள்ளக்கூடாது என்று நம்ம ஆட்கள் சொல்லியிருக்காங்க என்று அந்த அளவுக்கு அந்த வேள்வியை சீர்திருத்தம் செய்திருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். இந்த விஷயங்களை எல்லாம் தான் வேள்வி அது அதான் சொல்றாரு. அதான் அவர் மாணிக்க வாசகர் தான் தேவர்களை கொஞ்சம் கட்டப்படி திட்டினவர் இல்லையா, இஷ்ட திட்டார். அது சொன்னார். என்ன சொன்னார் ஐயா சொல்ல, தக்கன் வேள்வியில் என்ன பண்ணுறாங்க, தக்கன் வேள்வி கூப்பிட்றான். கூப்பிட்ற பொழுதே நான் சிவனுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறான். அப்போ போயிருக்கக்கூடாது. சிவனுக்கே அழைப்பில்லை, நமக்கு ஏண்டான்னு விட்டுட்டுருக்கணும். சிவனுக்கு அழைப்பில்லை, பிறகு நம்ம கூப்பிட்றோம், என்ன பண்ண பயந்து போகிறாங்க. அது தெரியாமல் போல பயந்தான் போகிறாங்க. அப்போ தக்கனுக்கு பயந்து கொண்டு போகிறார்கள். சிவன் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லை, தக்க என்ன பண்ணிடுவான் என்று நாம் எண்ண வேண்டியது தானே. அப்படி எண்ணாமல் சிவன் மேலே நம்பிக்கை இல்லாமல் தக்கனுக்கு பயந்து கொண்டு போனேங்க. அப்புறம் அவன் என்ன பண்ணுறான், சிவனே கும்பிடல, சிவனுக்குள்ள வேள்வி செய்யலவன் வேறு தெய்வங்களுக்கு செய்கிறான். அப்போ உயிர் பலி செய்கிறான். அதான் சொல்கிறார். என்ன ஆடு தக்கன் வேள்வி தகர்தின்று என்றால் சாப்பிட்டு இருக்கணும். அப்போ வேள்வி வந்து விட்டு சாப்பிட சொல்லியிருப்பான், சாப்பிட்றான்னு இருப்பான். இப்போ நமக்கு என்ன சந்தேகம், வெஜிடேரியனா நான் வெஜிடேரியனா தேவர்கள்லாம் சந்தேகம் வந்துடுச்சு. இப்போ நீங்கள் என்ன சார், நம்ம வந்து நீங்கள் வந்து வெஜிடேரியனாக இருக்கு நீங்கள் சொல்லிட்டுருங்க, அங்கேயே அப்படி தானே இருக்குது அப்படின்னு என்றால், எங்கேயோ நம்ம படித்து எப்போ படித்த ஞாபகம் எனக்கு, நீங்கள் தேவர்களை ஒன்றும் பெருசாக எண்ணாதீங்கன்றாங்க. என்ன காரணம் என்றால், நம்ம மாதிரியே தேவர்களுக்கு துன்பம் இருக்குது, இல்லாமல் இல்லை. நாம் எதுக்கு பயப்படுறோமோ அதே மாதிரி அவனும் பயப்படுறான். அவன் அசுரர்களுக்கு பயப்படுறான், முனிவருடைய சாபத்துக்கு பயப்படுறான் என்று பார்க்குறோம். எனவே தேவர்களாக இருந்தாலும் கூட அவர்களுக்கு துன்பங்கள் இருக்குது. நல்ல வேலையாக என்ன ஆகி போச்சு, அவன் ஒருவேளை புத்தி வந்து வழிபாடு செய்யணும், அவன் இங்கே வந்தாகணும். நமக்கு அது கிடையாது, நாம் இங்கேயே வழிபடலாம். எனவே அவளை காட்டி நாம தான் பெரிய ஆள் என்று மாணிக்கவாதம் இதெல்லாம் சொல்கிறார். அதனால் என்ன சொல்கிறார், வேள்விக்கு பயந்து கொண்டு, தக்கனுடைய வேள்விக்கு பயந்து கொண்டு தகர்த்தின்பது மட்டுமல்ல, நஞ்சும் மஞ்சின்னார். நஞ்சு வந்தது பயப்படுறான், தக்கனுக்காக பயந்தான், நஞ்சுக்கும் பயந்தான் இல்லையா. நஞ்சுக்கும் பயந்து ஓடுறான். எங்கே ஓடுறான், ஆ என்று அபிதாவிடும் அவர் நம்மவரேன்னார். நம்மால் தான்ப்பா, நாம் எப்படி கத்துறோமோ அதே மாதிரி தான் கத்துறான் அவன். அவனு போய் தேவன் ஏன் சொல்கிற, ஏன் வழிபடுகிறான், அவனுக்கு என்ன ஒரு வேள்வி என்று கடுமையாக சொல்கிறார் மாணிக்கவாதர். அதனால் அவரெல்லாம் நம்மவர் தான், அவரெல்லாம் தேவன் கிடையாது. என்ன பாவம் தெரிஞ்சிருவேன், என்ன பாவம், எவ்வளோ போய் இப்போ தேவன் சொல்கிறீங்களே, என்ன பாவம் நீங்கள் பண்ணீங்க என்றெல்லாம் அவர் சொல்லுகிறான்னு பார்க்குறோம். அதனால் கொலை வேள்வி அதை மாற்றி நாம் செய்திருக்கணும்னு, இதை எவ்வளோ நாகரிகமாக பாடியிருக்கிறார்கள் என்பது ஞானசம்பந்த பெருமான். அவர் வந்து அந்தனர் இல்லையா, ஊனொடு உண்டல் நன்றியன, ஊனொடு உண்டல் தீதென, ஆனதுண்டல் அன்பினால் பேசுகின்ற தன்மையா. பெரிய ஞானி இல்லையா அவர் ஞானசம்பந்தர். எங்கே போய் பாடுறாரு, எத்தனை இடத்துல பாடலாம் இல்லையா, எங்கே போய் பாடுறாரு பாருங்க.
திருக்காலத்தில் பாடுறார் அந்த பாட்டு. திருக்காலத்தி பதிகம் அந்த பதிகம் அதை பாடுறார். என்ன சொல்றார் அந்த பாட்டை பார்த்தீங்கன்னா, பொதுவாக சிவகோசரியாரையும் கண்ணப்பரும் சொல்றது போல இருக்கும். அதுவும் பொருத்தம் தான். சிவகோசரி என்ன பண்ணார், ஊனோடு உண்டல் தீதுன்னார். கண்ணப்பர் ஊனோடல் நன்றுன்னார். ஆனதுண்ட ரெண்டு பேரும் ஒரே ஆளுக்கு போய் காலங்காலத்தில் அவர் பாவம் குளிச்சுட்டு பிரமாதம் எல்லாத்தையும் பண்ணிட்டு போயிட்டு இருப்பார். ஒரு மத்தியானத்துக்குள்ள பசிக்குதுன்னு சொல்லி இவர் வந்து மூனை சேமிப்பார் என்று சொன்னால், ஊனையும் ஏற்றுக்கொள்கிறான் பெருமான். சிவகோசரியாரை ஏற்றுக்கிறார் இல்லையா? ஊனோடு நன்றன ஊனோடு தீதன ஆனதுண்ட நண்பினால் பேசுகின்ற தன்மையானார். அதுக்கு அடுத்தது வேள்வி செய்கிறாங்க. வேள்வி செய்கிற பொழுது ஊனையும் சமைக்கிறாங்க, போடுறாங்க, ஊர் இல்லாமல் செய்கிறாங்க. பெருமான் ரெண்டையும் ஏற்றுக்கிறான், என்ன பண்ணுறது என்று ஏற்றுக்கிறான் என்று வேள்விகளை வந்து ஊன் போட்டு கொலை வேள்வியாக இருந்திருக்கிறது. ஊனை தவிர்த்த வேள்வி இருக்கிறது அல்லவா? அல்ல, அன்பு இருந்தால் போதும் பெருமானுக்கு என்றுதான் அந்த வார்த்தையை அவர் பொதுவாக பாடுறார். இருந்தாலும் இந்த குறிப்பு நமக்கு வேள்வியிலே கொலை வேள்வி கூடாது என்பதை குறிப்பதற்காகத்தான் ஞானசம்பந்த பெருமான் இப்படி சொல்றார். இதே மாதிரி என்னோட சொல்றார், விடக்கு நன்றென விடக்கு தீதன என்று வரும் ஒரு இடத்துல. விடக்குனா மாமிசம். அதை பௌத்தரும் சமணம் சொல்ற பொழுது பௌத்தர்கள் விடக்கு நன்று என்கிறார்கள், ஊன் நல்லதுன்றாங்க, சாப்பிட்றான். சமணர்கள் அது கூடாதுன்றான் என்று அங்கே பாடுறார். அதுபோல நாமும் கூட கடவுள் நம்பிக்கை உடையவர்கள் கூட ஊன் என்பதை படைத்து சாப்பிடுகிறார்களே, அது கூடாது என்பதை குறிப்புக்கு தான் இங்கே சொல்றார். அதுதான் அடுத்து சொல்றார், அறவினை யாதலில் கொல்லாமை. திருவள்ளுவர் அறவினை யாதலில் கொல்லாமைன்னர். என்னன்னா, எத்தனையோ பாவங்கள் நாம் செய்கிறோம், கொலைப்பாவம் அதை விட கடுமையானது, அதுக்கு இணையாக தண்டனை கொடுப்பது கிடையாதுன்றார். கொலைப்பாவம் இணையாது. அதனால் என்ன பண்ணார் வள்ளுவர், அவிசொறிந்து 1000 வேட்டல் ஒன்றன் உயிர் செகுத்து உண்ணாமை நன்று. வேள்வி என்று சொல்லிக்கொண்டு அங்கே போய் கொலை பண்ணுறீங்களே, கொலைப்பாவம் தான் கடுமையானது, கொலைபாதகம், அங்கே போய் செய்கிறீங்களே என்று இருக்கிறார். எனவே அது ஊன் வேள்வியை மறுக்கின்றது. அவிசொறிந்து 1000 வேட்டல் என்று இருக்கு இல்லையா? வேட்டல் என்ற வார்த்தை ஊன் வேள்வியை மறுக்கிறது, வேள்வியை மறுக்கல. அந்த பாட்டுக்கு சரியா பார்க்கணும். குரல்ல அவிசொறிந்து 1000 வேட்டலின் ஒன்றன் உயிர் செகுத்து உண்ணாமை நன்று என்பதற்கு வேள்வியிலே நீங்கள் கொலை செய்கிறீங்களா, அது வேண்டாம்னு என்ன அர்த்தம்? வேள்வி செய்யுங்க, கொலை வேண்டாம்னு அர்த்தம். எனவே அதை குறிப்பா மறுக்கிறார். கொலை கூடாது, கொலை வேள்வி கூடாது என்று அந்த ஊன் வேள்வியை மறுக்கிறார், வேள்வியை மறுக்கிறார். அடுத்தது வெளிப்படையா மறுக்கிறார், நன்று ஆகும் ஆக்கம் பெரிது எனினும் சான்றோர்க்கு கொன்று ஆகும் ஆக்கம் கடையிட்டார். அது வேள்வியை நேரடியாக மறுக்கிறது. என்ன சொல்றார், ஒன்றை கொலை செய்துதான் இந்த வழிபாடு செய்ய வேண்டும் என்று இருந்தால் எவ்வளவோ நன்மைகள் கிடைக்கும் என்று இருந்தால், இன்னைக்கு பார்க்கிறோம், இன்றைக்கும் கூட அந்த மௌடிகத்தனம் இருக்குது. சொந்த பிள்ளையை கூட கொண்டு வர்றாங்க சொல்லி பார்க்கிறோம். நரபலி கொடுத்தால் லாபம் வரும் என்று சொன்னால் அப்படி கொண்டு வர்றாங்க பார்க்கணும் இல்லையா? அப்ப பலி கொடுத்தால் நன்மை விளையும் என்ற எண்ணம் இன்றைக்கு நமக்கு மாறல. அதை சொல்றாரு, நன்றாகும் ஆக்கம் பெரிது எனினும், உங்களுக்கு இது போல வேள்வி செய்து கொலை செய்து வேள்வி செய்தால் உங்களுக்கு நன்மை பெரிது கிடைக்கும் என்று சொன்னாலும் கூட, சான்றோர்க்கு, பெரிய சான்றோர்களுக்கு கொன்று ஆகும் ஆக்கம் கடையினர். ஒன்றை கொன்று அதனாலே ஒரு லாபம் வந்தது என்றால் அது வேண்டாம் என்று ஒதுக்குவார்கள் என்று அங்க ஊன் வேள்வியை கடுமையாக மறுத்திருக்கிறார். அவிசொறிந்து 1000 வேட்டல் என்பது குறிப்பாக மறுத்தல், நன்றாகும் ஆக்கம் பெரிது என்று சொல்ற வெளிப்படையாக மறுக்கிறதுன்னு சொன்னார். அதுக்கு அடுத்து ஒன்று ஞானசம்பந்தருடைய பாட்டு. அதில் பல பேர் அப்படி சொல்றாங்க, பரப்பை படுத்து எங்கும் பசுவேட்டு எரியோம்பும் சிறப்பர் வாழ்த்தில்லைன்னு வருது. தில்லையில பாடுற ஞானசம்பந்த பெருமான் பரப்பை படுத்தினார். பரப்பை என்று சொன்னால் வேள்வியினுடைய திண்ணை, அந்த கூடமைக்கிறான் வேள்வி கூடம், அதான் பரப்புன்னு பேர். வேள்வி கூடம் அதுதான் வேதிகன், அதை வேதிகன்னு சொல்லுவாங்க. பரப்பை படுத்து எங்கும் பசுவேட்டுன்றார். பசுவேட்டு என்று ஞானசம்பந்தம் சொல்ற பல பேர் என்ன பண்ணிட்டாங்க, பசுவை கொண்டான்ட்டாங்க. பசுவை கொள்ளுகின்ற அது அல்ல. பசு என்று சொன்னால் பசுவினால் வருகின்ற நெய், பால், தயிர் அவற்றை விரும்பி வேள்வியிலே சொல்கிறார்கள். அதான் அதுக்கு அர்த்தம். பசுவினால் வருகின்ற பொருள்கள், ஆனைந்து ஆடினான்னு சொல்றோம் இல்லையா? எனவே பசுவேட்டு என்பது பசுவினால் கிடைக்கின்ற பொருள்கள், பசுவிடத்து உண்டாகும் பொருள்களாக இருப்பது. அந்த பால் தயிரலாம் பசுவை கொள்வது கிடையாதுங்க. இன்னொன்று சிலர் அர்த்தம் சொல்றாங்க, அது கொஞ்சம் பரவாயில்ல. பசு என்றால் ஆன்மாக்கள்,
ஏன்னா ஆன்மாக்களை விரும்பி ஆன்மாக்கள் நன்றாக இருக்க வேண்டும், உயிர்கள் எல்லாம் நன்றாக இருக்க வேண்டும் என்று தில்லை சிற்றம்பலத்திலே வேள்வி செய்கிறார்கள். அது கொஞ்சம் பரவாயில்ல. பசுவை கொல்லுகிறான்றதை காட்டிலும் ஆன்மாக்கள் என்று அந்த பசுக்களை எடுத்துக்கொண்டால் தப்பு கிடையாது. எனவே பசுவினால் வருகின்ற பொருள்கள் அல்லது ஆன்மாக்கள் உயிர்கள் எல்லாம் நன்றாக இருக்க வேண்டும் என்று உயிர் நலம் விரும்பி செய்வது என்று வைத்தோம். அதுக்கு தான் இங்கே எழுதுகிறார் நக்கீருடைய திருமரத்தில் அவன் உகந்திட்ட இறைச்சி எனக்கு நல் மாதவரிட்ட நெய் பால் அவியே. திருமரத்தில் பாடுற யாரு? கண்ணப்பருடைய காலத்தி தேவர் பாடுறதா வருது. பெருபுராணத்தில் வேற மாதிரி வருது. நக்கீர தேவர் திரு கண்ணப்பர் திருமரம் என்ற 11ஆம் திருவிழா பாடுற பொழுது அங்கே சிவகோசரியாருக்கு போய் கனவுல சொல்றார் பெருமான். என்ன சொல்றார்? அப்பா, ஏதோ ஒருத்தன் இறைச்சியெல்லாம் சமைக்கிறான்னு கஷ்டப்பட்டு இருக்காதே, அவன் உகந்து இட்ட இறைச்சி, அவன் கொடுக்கின்ற இறைச்சி இருக்கு இல்லையா, எனக்கு நன் மாதவரிட்ட நெய்பால் அவி. வேள்வியிலே மாதவர்கள் அந்தரர்கள் இருக்கின்ற நெய்பால் அவின்றார். அப்ப வேள்வியில நெய்பால் போல அவன் தெரியாது, அவன் வேடன், எனவே அவன் இறைச்சி கொடுக்குறான். ஆனால் நல்ல மாதவர்கள் தான் நெய்பால் அவி கொடுக்குறாங்க இல்லையா, அது போல நான் எடுத்துக்கிறேன் என்று சொன்னால் பெருமான் ஊன் வேள்வியை விரும்பவில்லை. ஆனால் கண்ணப்பர் இடத்துல அன்பு காரணமாக அதை ஏற்றுக்கொள்கிறான் என்பதான தவிர இல்லை என்றார். ஆனால் அந்த வார்த்தையை நம்ம பார்க்கணும். அதுக்கு அடுத்து சேக்கிழார் சொல்ற பாட்டு, அதில் அந்த திருவாவடுதுறையிலே 1000 பொன் பெற்ற பின்னால் அந்த பொண்ணை கொடுக்கிறார், வேள்விக்கான கொடுக்கிறார். வேள்விக்காக கொடுக்கிற பொழுது அங்கே அந்த சொல்ல பாட்டு அதுதான். ஆதி மாமரை விதியினால், அதாவது வேதங்கள் விதிக்கப்பட்ட அந்த விதியினால, 6 சூழ் வேணி நாதனார், கங்கை சூழ்ந்திருக்கின்ற சடை, அப்படிப்பட்ட நாதனார் இருக்கின்ற பெருமான் நாதனாரை முன்னாகவே புரியும் நல்வேள்வி, சிவபெருமானை முன்னிறுத்தி செய்கின்ற நல்வேள்வி நீங்கள் புரியுங்கள் என்று ஞானசம்பந்த பெருமான் பணம் வாங்கிய உடனே சும்மா கொடுத்துடல. பொருளை கொடுத்த உடனே 1000 பொன் கொடுத்த உடனே முதல் வட்டு இது பெருமான் அருளாலே வருது, திருவாவடுதுறை பெருமான் அருளாலே வருகின்றது. இதை வைத்துக்கொண்டு நீங்கள் வேற என்ன வேள்வி செய்திடாதீங்க, வேற தெய்வங்களுக்கெல்லாம் செய்திடாதீங்க, பெருமானுக்கு தான் செய்யணும். 6 சூழ் வேணி நாதனாரை உன்னாகவே புரியும் நல்வேள்வி நீங்கள் செய்யுங்க என்று சொல்லிட்டு நீங்க மட்டும் செய்யாதீங்க, இது கோயில் சொத்து, எனவே எல்லாருக்கும் உரியது, எனவே நீங்க மட்டும் செய்யாதீங்க, சீர்காழி இருக்கின்ற அத்தனை அந்தணருக்கும் கொடுங்க, அத்தனை அந்தணருக்கும் கொடுத்து அவளை எல்லாம் நல்வேள்வி செய்ய சொல்லுங்க என்று அவர் சொல்லுகிறார் என்று சேக்கிழார் பாடுகிறார். என்றால் பெருமான் நல்வேள்வியை விரும்புகிறான் என்ற செய்தியும் வேள்வியினுடைய மாற்றங்களை எங்களை சொல்றார். அப்புறம் தான் நம்ம ஞானசம்பந்தருடைய பாட்டு இங்கே நான் பெரிய விளக்கம் கொடுத்துருக்கிறேன். வாழ்க அந்தணர் வானவர் ஆனினம் என்ற பாடல், அது வைதிகத்தையும் இணைத்து சிவனரியும் இணைத்து பாடிய பாடல். அதில் வாழ்க அந்தணர் வானவர் ஆனினம் என்று வருது. அதுதான் அதுக்கு எழுதுகிறார் சேக்கிழாருடைய விளக்கம். உலகம் இன்புற சந்த வேள்விகள் முதல் சங்கரருக்கு முன் வந்த அர்ச்சனை வழிபாடும் அன்னவாம். வாழ்கந்தனுடைய பாட்டுக்கு சொல்ற பொழுது அதை வேத வேள்வியாக வைத்துக் கொள்ளாமல் பெருமானுக்கு செய்கின்ற வழிபாடாக கொள்ள வேண்டும். ஏன் என்றால் அது உங்களுக்கு சொன்ன ஞாபகம் லேசா சொல்றவங்களுக்கு அந்த பாட்டு முழுமையும் பார்த்தீங்கன்னா வைதிக வேள்விக்கும் பொருந்தும், சிவனரியா இருக்கின்ற ஆகமத்துக்கும் பொருந்தும். வாழ்க அந்தணர், அந்தணர் என்று சொன்னால் வைதிக பிராமணர் வைத்துக்கலாம். முதல்ல அவங்க வைதிக பிராமணர். வாழ்க அந்தணர். வானவர் என்று சொன்னால் அந்த வேள்விகள்லாம் செய்கின்ற பல தெய்வங்கள் தேவர்கள் அவர்களுக்கு செய்கின்ற வானவர். ஆனினம் என்று சொன்னால் பசுக்கள். பசுக்கள் என்று சொன்னால் பசு வேட்டு எரியோம்புன்னு சொல்ற மாதிரி பசுக்களை கொண்டு கூட இருக்கிறாங்க இல்லையா, அதுவும் இருக்கு ஆனினம். அதெல்லாம் வாழ வேண்டும் வாழ்க ஆனனம். ஆனால் அவர் சொல்றது என்னார், வேள்வி விளக்கிற பொழுது பால் தயிரெல்லாம் அங்கே அவிசாக சொல்லுகிறாங்க இல்லையா, அதைத்தான் அங்கே ஆனினம் தான். வாழ்த்துகின்ற முறையிலே பசுக்கள் வாழ வேண்டும் சொன்னால் அதை சில பேர் வளர்த்து என்ன பண்ணுவாங்க, நம்ம இப்போ ஆடெல்லாம் வளர்க்குறாங்க, கோழி வளர்க்குறாங்களே எதுக்கு, சாப்பிட்றதுக்கு தான் இல்லையா, அந்த மாதிரி அதுதான் வளர்க்குறாங்க. அதே போல் இருக்கக்கூடாது. அதனால் இவர் அந்த காலத்துலையா பட்டுக்கோட்டை கல்யாணம் சொன்ன பாட்டு பண்ணார், இறைபோடும் மனிதருக்கு இரையாகும் வெள்ளாடேன்னு பண்ணார் இல்லையா, இறைபோடும் மனிதருக்கு தான் இரையாகின்றாயினார். அந்த மாதிரி வாழ்க அந்தனர் பாட்டில் வாழ்க ஆனினம் சொன்னால் ஏன் வாழ்த்துறார் என்றால் அவையெல்லாம் வேள்விக்கு பால் தயிர் கொடுக்குது. எனவே வேள்விக்கு பால் தயிர் கொடுப்பதாலே ஆனினம் வாழ்க. அவர் வீழ்க தன்புணல்னார், மழை பெய்வதற்காக வேள்விகள் செய்யலாம் தன்புணல். இந்த வேள்விகளை செய்கின்ற வேந்தன் அவன் வாழ வேண்டும் என்று
வைதீக முறையிலும் அந்த பார்வையை பார்க்கலாம். ஆகம முறையில் பார்த்தீங்கன்னா அந்தணர் என்று சொன்னால் சிவாச்சாரியர்கள், ஆதிசைவர்கள். வானவர் என்று சொன்னால் பெருமான், பெருமானை தேவன் சொல்லுவாங்க இல்லையா, தேவதேவனாக இருக்கிற பெருமான் மகாதேவன். ஆனினம் என்று சொன்னால் பெருமானுடைய அபிஷேகத்துக்கு உதவுகின்ற அந்த ஆனினம். இதனால் மழை வாழ்க அந்த வீழ்க தன்பனர் என்றால் மழை பெய்ய வைக்கக்கூடிய பெருமான் என்று சொல்லி, இதற்கெல்லாம் ஆலயத்திற்கு சிவபூஜை முட்டாமல் செய்ய வேண்டும் என்ற வேந்தன் அவன் வாழ வேண்டும் என்று இதெல்லாம் பொதுவாக சொல்லிட்டார். 6 வகை வாழ்த்து சொல்லுவாங்க முறையை பழைய தமிழில். அந்த 6 வகை வாழ்த்தை சொல்லிட்டாருங்க. அந்தணர் வாழ்க அந்தணர், வானவர், ஆனினம், மழை தன்புணல், வேந்தன், அப்புறம் உலகம் சொல்லி அவன் உலகம் அதை அப்படியே வச்சுட்டார். 5 சொல்லிட்டார். 5 2 வகையாக சொல்லிட்டு அப்புறம் என்ன சொல்றார், ஆழ்க தீயதுன்னு ஜென்ரலாக பண்ணார். உங்களுக்கு எதெல்லாம் தீமைன்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் போய்விடட்டுனார். ஏன்னா சைவ நெறிக்கும் வேத நெறிக்கும் கூட, வேத நெறிக்கும் தவறாக எதிராக இருக்கின்ற தீயது, வேதத்தையும் ஆகமத்தை ஏற்றுக்கொள்ளாத புறச்சமயங்கள் என்று அர்த்தம். அப்படி அவர் பாடலை, அதான் அர்த்தம். ஆழ்க தீயது, இந்த வாழ்த்துக்களை எல்லாம் ஏற்றுக்கொள்ளாத எது இருக்கிறதோ ஆழ்க தீயது. எல்லாம் அரண் நாமமே, அதாவது சைவ நெறி. எல்லாம் அரண் நாமமே என்றால் நீங்கள் வழிபடுகின்ற எல்லாவற்றிலும் பெருமானை எண்ணுங்கள்ன்ற. நீங்க எதை சொன்னாலும், சாப்பாடு போடுறீங்களா சிவனடியாருக்கு போடுங்க, நீங்க சாப்பிட்றீங்களா பெருமானை எண்ணுங்க என்று எல்லாம் அரண் நாமமே. ஏன்னா அங்க முதல்ல சொல்ற பொழுதே, வாதம் செய்கிற பொழுதே பெருமானே வாதம் செய்யணும். நான் ஏன் வாதம் செய்கிறேன் என்று சொன்னால், ஞாலம் நின்புகழே மிக வேண்டும், தென் ஆலவாயில் குறையும் நாதி. உலகமெல்லாம் உன்னுடைய பெயர் பரவணும் இல்லையாப்பா, உலகமெல்லாம் திருமுறை பரவ வேண்டும் சொன்னார். இன்னைக்கு பரவி இருக்குதுங்க, அதான் ஆச்சரியம் இல்லையா. அவர் எங்கேயோ 7ஆம் நூற்றாண்டு ஏதோ ஒரு நோக்கத்தில் சொன்னார். இன்றைக்கு எல்லா இடங்களும், உலகத்தை எல்லா இடங்களிலும் திருமுறை பரவி இருக்கிறது. சிவன் கோயில் இடத்துல வந்துருக்கிறத பார்க்குறோம், வழிபாட்டை நம்ம பார்க்குறோம் இல்லையா. இப்போ பாரிஸ்ன்னு வச்சுங்களேன், பிரெஞ்சு நாடு, பேர் ஓட்டுறாங்க, பெருமானுக்கு பேர் ஓட்டுறாங்க. திருவம்பாவை மார்கழி மாதம் கொண்டாடுறாங்க பார்க்குறோம் இல்லையா. அவர் என்னைக்கோ ஞாலம் நின்புகழே மிக வேண்டும் என்று சொன்னார். அதுதாங்க சொல்றார், எல்லாம் அரண் நாமமே சூழ்க. அப்படி இருந்தால் வையகமும் துயர்னர். வேள்வியை செய்தால் அதனால வருகின்ற பயனால வருகின்ற துன்பங்கள் நீங்க வேண்டும். ஆனா அவர் சொல்றது, பெருமானைகள் வழிபட்டால் துயர் நீங்குதல் என்றால் பிறவி துயர் நீங்கும், பிறவி நீங்கும் என்று சொல்றார். பிறவிலே இருக்கின்ற துயர் இருக்கு, அது நீங்கும். அது வேள்விக்கு பிறவியே நீங்க வேண்டும் என்றால் உங்களுக்கு ஆகம நெறி என்று வையகமும் துயர் நீங்க தேவைன்னு சொன்னார். சுந்தர பெருமான் பாடுகிற பொழுது, துன்பமும் பெருமான் அடியாருடைய பெருமானுடைய அடியார்களுக்கு துன்பமும் இடும்பையும் சூழகில்லாவேன்னு, துன்பமும் இடும்பையும் சூழகில்லாவேன்னு ரெண்டும் சொல்றார். நம்ம பொதுவாக இடும்பைனா துன்பம் தான் வச்சுக்கோம். துன்பம் என்றால் இப்ப நம்ம அனுபவிக்கிற இந்த துன்பங்கள் எல்லாம், பிறவியில் இருக்கிற துன்பங்கள் எல்லாம், அதுவும் நீங்கிடும் உங்களுக்கு பெருமானை வணங்கினார். இடும்பை என்று சொன்னால் பிறவி துன்பம்னு அர்த்தம். திருவள்ளுவர் வேண்டுதல் வேண்டாமை இலான சேர்ந்தாருக்கு யாண்டு இடும்பை இல்லைன்றார் இல்லையா. இடும்பை என்பதற்கு பிறவி துன்பம் எழுதுகிறார் பரிவிலடகர். எனவே இடும்பை என்பது அங்கே பிறவி துன்பம். அப்போ பிறவியிலே இருக்கின்ற துன்பமும் நீங்கும், பிறவியும் உங்களுக்கு நீங்கும் என்று துன்பமும் இடும்பையும் சூழலாவே என்று பாண்டார். அதான் இங்க சொல்றார். அதனால சந்த வேள்விகள் முதல் சங்கரருக்கு முன் வந்த அர்ச்சனை வழிபாடும் அன்னவாம், பெருமானுக்கு செய்கின்ற வழிபாடும் கூட ஒரு வகையான வேள்விதான் என்று சொல்றார். அப்புறம் அங்க ஊனை மறுத்தோர் ஊன் வேள்வி மறுத்தல், அதாவது ஊன் வேள்வி வேண்டாம் என்று சொல்லுகின்ற பொழுதே நாமும் என்ன பண்ணணும், புலாலை மறுக்கணுன்றார், அந்த உணவையும் மறுக்கணுன்றார். நாங்கள்லாம் கொலை வேள்வி செய்யலைங்க, நாங்கள் என்னங்க, ஆனால் பூனை சாப்பிட்றோன்னு சொன்னால் தப்புன்றார். எது போலன்றதுக்கு ஒரு தான் சொல்கிறேன். ஆதிசங்கரர் ஒரு பாட்டு அவர் பாடுறார், ஒரு ஸ்லோகம், எனக்கு உங்களுக்கு தெரிஞ்ச கருத்து தான் அது. ஆதிசங்கரர் சொல்கிறார், உமையம்மையை பார்த்து சொல்கிறார், சௌந்தர்யங்கள் தான் சொல்கிறார், அம்மா என்னால் நாள்தோறும் உன்னை கோயிலுக்கு வலம் வர முடியாது, என்னால் நாள்தோறும் உன்னுடைய வார்த்தைகளை மந்திரங்களால் சொல்ல முடியாது, தோத்திரம் சொல்ல முடியாது, நாள்தோறும் உனக்கு நைவேத்தியம் பண்ண முடியாது. என்ன பண்ணுறது என்றால், நான் சுற்றி வரலாம், ஊரெல்லாம் சுற்றுறேன் இல்லையா, ஊரெல்லாம் சுற்றுற பாருங்க, அதை வளமாக வைத்துக்கொள், உன்னுடைய கோயில் வளமாக. எங்கெங்கேயோ போவேன், நான் ஹோட்டலுக்கு போவேன், சினிமாவுக்கு போவேன், எங்கெங்கேயோ போவேன், ஊர்வலம் வர்றேன் இல்லையா, ஊர்வலம் வருவதெல்லாம் உன்னுடைய வளமாக வைத்துக்கொள். அப்புறம் கண்டபடி பேசிட்டு இருப்பேன், சிட்சாட்ன்றாங்க இல்லையா, உட்கார்ந்து சேட் பண்ணுறாங்க இல்லையா, அனாவசியம் பேசிட்டு இருக்க இல்லையா, அந்த அனாவசியமான பேசலாம் உன்னை மந்திரமாக வைத்துக்கோ. தினம் சாப்பிட்றோம் இல்லையா, தினம் சாப்பிட்றதெல்லாம் உன்னுடைய அவிசாக வைத்துக்கொள், யாகம் பண்ணுறதா வச்சுக்கோ, உனக்கு யாகம் பண்ணுற என்று வைத்துக்கோ, நைவேத்தியமாக வச்சுக்கோ.
என்று சொல்லிட்டு அப்புறம் ஒன்று சொல்றார், நான் நல்லா தூங்குறேன் இல்லையா, அதான் உனக்கு சாஸ்தாங்க நமஸ்காரம்ன்றார். நல்லா தூங்குறேனே அதான் உனக்கு சாஸ்தாங்க நமஸ்காரம்னா அது என்ன நயமா பாடுறாருன்னா, பெருமானை எண்ணாம இவ்வளவெல்லாம் வேலை பண்றோம், ஊரை சுத்துறோம், அங்கே போல வரோம். நம்ம கூட பார்க்கலாம், ரேஷன் கடையில் போய் நிற்போங்க, அரை மணி நேரம் 1 மணி நேரம் நிற்கிறோம். கோயிலில் போய் நின்று எப்போவா விட போகிறா, அப்புறம் ஸ்பெஷல் தரிசனம் இருக்கா என்று கேட்கும். அங்கே நின்னோம்னா நமக்கு நிற்க முடியல, எவ்வளோ நாளைக்கு ஆகுது அப்படின்றோம் இல்லையா. அதை சொல்கிறார், எங்கே வேணாலும் போகிற எது வேணாலும் சாப்பிட்றோம், ஆனால் பெருமானை நினைப்பது கிடையாது என்று அவர் சொல்கிறார் இல்லையா. அதுபோல ஊன் வேள்வி என்றால் நெருப்பில் போடுறது தான் வேள்வி அல்ல. அந்த நெருப்பை காட்டு இங்கே ஒரு நெருப்பு இருக்குது வயிற்றுல, பயங்கரமான நெருப்பு, அது எல்லாவற்றையும் ஜீரணிக்கும். நீங்கள் இறச்சி விட்டாலும் ஜீரணிக்குது இல்லையா, அதெல்லாம் ஒரு ஆச்சரியம் இல்லையா. வெஜிடேரியன் ஜீரணிக்குது, நானும் ஜீரணிக்குது இல்லையா. அதை சொல்றார், ஊன் வேள்வி கொடியது என்று நீ சொல்லிட்டு நீ சாப்பிடாத, ஏனென்றால் நாம் சாப்பிடுவது யாகம்ன்றார், யஜ்ஞம்ன்றார். பெருமான் நாம் சாப்பிடுகிற பொழுதே பெருமானே இது நீ எனக்கு கொடுக்கிறாய், இதை உன்னுடைய வேள்வியாக எண்ணிக்கொண்டு நான் சாப்பிடுகிறேன் சொன்னால், வயிறு இருக்குதே அந்த தீ, அதுதான் யாக குண்டமா. அங்கதான் இருக்கு, இதெல்லாம் சுருவன்றாங்க, சுருவம் சுருக்கம் சொல்லிட்டு அதை எடுத்து போடுறோம் இல்லையா, உள்ளே போடுகிறோம்னு சொன்னால் அது ஒரு வகையான யாகம்னு சொல்லிட்டு இதை மட்டும் ஊன சாப்பிடலாமா, அதையும் கட்டுருங்க. அங்கே எப்படி நெய்பால் சுடுகிறீர்களோ, அங்கே எப்படி தேங்காய் பழம் போடுறீங்களோ, அதே போல இதையும் நீங்க வெஜிடேரியனா போடுங்க என்று சொல்றது தான் சொல்றார். எனவே ஊன் வேள்வியை மறுத்தால் ஊனை மறுப்பது போல, எனவே புலால் மறுத்தல் என்பதும் ஊன் வேள்வியை மறுப்பதும் சமம்தான் என்று சைவர்களுக்கு மிக முக்கியமானது சொல்றார். இதுல எழுதியிருக்க, பௌத்தர்கள் புலாலை மறுக்கவில்லை, வேள்வியை மறுக்கிறாங்க. சமணர்கள் இரண்டையும் மறுக்கிறாங்க, புலாலை மறுக்கிறார்கள், வேள்வியை மறுக்கிறாங்க. அப்போ அதில் ஒரு சந்தேகம் நமக்கு வரலாம், பௌத்தர்கள் வேள்வியை மறுக்கிறார்கள், புலாலை மறுக்கல, அப்ப தப்பு தான் அவங்க செய்யறது. அப்ப அவனை பற்றி நம்ம திட்டலாம், புத்தரோடு பொறியில் சமணர் புறங்குவர நெறிவில்லா என்று பாடலாம். சமணர்களுக்கு ரெண்டையுமே மறுக்கிறாங்க, ரெண்டையுமே மறுக்கிறாங்க. அவன் புலாலை மறுக்கிறான் இல்லையா, நம்ம சைடு தானே, அவன் புலால் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றான் இல்லையா, அப்ப அவனை பாராட்டலாமா என்றால், புலால் சாப்பிட வேண்டாம்னு சொல்ற நம்ம சைடு வரான், ஆனா நாம சொல்ற கடவுளை ஏற்றுக்க மாட்டேன்றான் இல்லையா, அவனை எப்படி வணங்குறது? அப்போ பௌத்தரை நாம திட்டத்துக்கு என்ன காலம் என்றால், அவர்கள் வேள்வியை மறுக்கிறார்கள், புலாலை சாப்பிடுறாங்க, அதனால மறுக்கு. சமணர்கள் புலாலை மறுத்தாலும் கூட வேள்வியை மறுக்கிறார்கள், கடவுளை மறுக்கிறார்கள். எனவே ரெண்டு பேரையும் நம்ம மறுக்க வேண்டியதா இருக்குது என்று பார்க்கிறோம், அதனால்தான் மறுக்கிறோம். இவற்றால் சிவநெறியாளர்கள் இருவரையும் மறுத்தார்கள். வேள்விகள் பலவாக இருந்தாலும் அவற்றுடைய சிறந்தது சிவவேள்வி என்று இந்த பாடல் மூலமாக நிரூபிக்கப்படுகிறது என்று அந்த 2வது பாட்டுக்கு அப்பா பெரிய விளக்கம் எழுதியிருக்காங்க. அதனால் சுருக்கமாக அதை சொல்லணுன்றதுக்காக தான் நான் எழுதினேன். அந்த 2வது பாடல் நமக்கு அதோடு முடியுதுங்க. ஆகுதி வேட்கும் அருமறை அந்தனர் போகதி நாடி புறங்கொடுத்து உண்ணுவர் தாம்பிதி வேண்டி தலைப்படு மெய்நெறி தாம் அறிவாலே தலைப்பட்டவாரே என்று அந்த பாடல் முடியுது. அதுக்கு அடுத்து 3வது பாடல் நம்ம இன்னைக்கு பார்க்கணும். ரொம்ப அவசரமாக நான் எழுதினேன், எனக்கு நேரம் இல்லாததில்ல. காலையில் அங்கே நேற்று கூட ஒரு லேட்டாக தான் வந்தோம், ஆனால் கொஞ்சம் அவசரமாக எழுதிருக்கிறேன், அதை பார்க்கலாம். அணை துணை, அடுத்த பாட்டு. அணை துணை அந்தணர் அங்கியுள் அங்கி அணை துணை வைத்ததன் உட்பொருள் ஆன இணை துணை ஆமத்து இயங்கும் பொழுது துணை அணை ஆயதோர் தூய் நெறி ஆமே. அதுல அணை துணை என்று ஒரு வார்த்தை. அணை துணை என்றால் உங்களோடு எப்பொழுதும் உங்களை விட்டு நீங்காமல் இருக்கின்ற ஒரு துணை, அதான் அணை துணை அப்படின்னார். இப்போ வாழ்க்கை துணை என்று நாம சொல்றோம் இல்லையா, மனைவியை, அதுபோல என்றும் நீங்காமல் இருக்கின்ற துணை எது என்றால் பெருமான் தான். அவன் தான் நீங்களே பிறப்புக்கு கருவாக இருக்கின்ற பொழுதே அவன் நமக்கு துணையாக இருக்கிறான்னு பார்க்கும்.
எனவே அணைகின்ற துணை. பிறவியிலே மட்டுமல்ல, இந்த பிறவி நீங்கி உயிர் எங்கே போகிறதோ அங்கெல்லாம் அவன் துணையாக இருக்கிறான். அப்போ உயிருக்கு அவன் தான் துணை என்று பார்க்கும். நீங்கள் வாழ்க்கை துணைன்னு சொல்லிக்கலாம், நண்பர்களாக எனக்கு துணைன்னு சொல்லிக்கலாம். இவர் பாடுற போல வெடிக்கு துணை மின்னல் பாருங்கள் நிறைய சொல்லலாம். நிறைய துணைகளை நீங்கள் சொல்லிக்கலாம். அவையெல்லாம் உடம்புக்குத்தானே தவிர உயிருக்கு கிடையாது. உயிருக்கு துணை என்று சொன்னால் பெருமான் தான். எனவே அணை துணை என்றால் உயிர்களுக்கு உள்ள துணை உற்ற துணை ரெண்டு வகையாக சொல்லணும். உயிருக்கு என்று உள்ள துணை அதுதான். உற்ற துணைன்னு வார்த்தை சொல்லுவாங்க. அந்த உற்ற துணைனா என்ன அர்த்தம் என்றால், சின்ன போத குழந்தைகளெல்லாம் பாடம் நடத்துகிற பொழுது ரெண்டு நண்பர்கள், ரொம்ப இடைவிரியாத நண்பர்கள் ரெண்டு பேரும் அவன் காட்டுக்கு போனாங்க. ஒரு கரடி வந்துடுச்சு. கரடி வந்த உடனே ஒருத்தர் மரத்தில் ஏறிட்டான். ஒருவர்னு ஒருத்தர் மரத்தில் ஏறத்துக்குள்ளே கரடி வந்துடுச்சுன்னா பண்ணுறது, அப்படியே கீழே விழுந்து படுத்துட்டான். படுத்து அப்படியே மூச்சு பிடிச்சி நிற்கிறான். அது பெற்றி பார்த்துட்டு போயிடுச்சு. அவன் மேலேருந்து பார்த்துட்டு இருக்கிறான். பெட்டு போயிடுச்சு. இறங்கி வந்து நண்பனை கேட்டானா, என்ன நண்பா கரடி உங்கள்கிட்ட காதில் என்னமோ சொல்லிச்சேன்னா அப்படின்னா. அவன் சொன்னானா, வேற ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி ஆபத்து காலத்தில் உன்னை விட்டுட்டு ஒருத்தன் போயிட்டான்னு சொன்னால் அந்த மாதிரி நண்பரோடு நீ சேராதுன்னு சொல்லிச்சு போச்சு என்ன, அதைதான் சொல்லிச்சு என்று சின்ன பொழுதுலேயே ஒரு கதை சொல்லி வச்சேன் இல்லையா. இப்படியா அப்போ துணை என்று சொன்னால் ஒன்று உருகிற பொழுது, உரு என்பதற்கு இடையூறுன்னு அர்த்தம். உற்ற துணை என்றால் இடையூறு வருகின்ற பொழுது அதை நீக்குவதற்குள்ள துணை, அதான் உற்ற துணை. எனக்கு ரொம்ப உற்ற துணைன்னு அர்த்தம். ஊறு அது உறுதல். ஏதோ ஒரு தவறுதலையின் துன்பம் வருகிறது என்றால் அப்பொழுது துணையாக இருக்கின்றவன் அவன் தான். எனவே உற்ற துணையினர். அப்ப உற்ற துணை என்று நாம் யாரை சொல்ல முடியும் என்றால் பெருமானைத்தான் சொல்ல முடியும். நான் சொல்லு, அதாவது உலக நமக்கு இருக்கிற மக்களை நம்புகிற பொழுது நமக்கு ஏதாவது ஒரு துன்பம் வருகிற பொழுதுதான் அவர் உண்மையான நிறம் தெரியும். அந்த வள்ளுவர் ரொம்ப அவருக்கே உரிய முறையில் நாகரிகமாக சொல்லியிருக்கார். கேட்டினும் உண்டு ஓர் உறுதி. அப்பா உனக்கு வறுமை வருதா, கவலைப்படாத, அதனால ஒரு நன்மை உனக்கு இருக்குது. என்னன்னா, கிளைஞரை நீட்டி அளப்பதோர் கோல். யார் யார் உனக்கு உறவுகாரன்னு அப்ப தெரிஞ்சுக்கலாம். உனக்கு வறுமை வந்தால் நீ கவலைப்படாத, உனக்கு யார் உறவு என்பதை தெரிந்து கொள்ளலாம் என்று சொல்றாருன்னா இப்ப என்ன அர்த்தம்? துன்பத்திலே உறவு உதவாதுன்னு அர்த்தம், வேற ஒன்றும். ஏன்னா உடன் பிறந்தே கொல்லும் வியாதினார். உடன் பிறந்தார் சுற்றத்தார் என்று இருக்க வேண்டாம். அவங்களாம் சுற்றத்தாரன்னு நினைக்காதீங்கன்னு மாணிக்க வாசகர் அருவினை சுற்றம். அருவினை நமக்கு செய்த வினைதான் சுற்றமா வந்திருக்குது என்று அறிவினை சுற்றம் என்று அவர் சொன்னார். தாயுமானவர் தந்தை, அவரையும் சொல்லிட்டார், தந்தை தாய் தமர் தாரம் இவையெல்லாம் சந்தையில் கூட்டம்னு. மார்க்கெட்டுக்கு போகிறபோது கூட்டமாக வருது, அந்த மாதிரி சந்தையில் கூட்டம், இதில் ஒரு சந்தேகம் இல்லை எவ்வளவு சொல்லியிருக்காங்க என்று பார்க்கணும். அதனால அணை துணையினர் பெருமான் ஒருவன் தான் நமக்கு அணை துணை. அந்த அணை துணை இறைவன். அங்கியுள் அங்கியினர், அந்தணர் அங்கியுள் அங்கியினர். அந்தணர்கள் வேட்கின்ற வேள்வி இருக்கு இல்லையா, நெருப்பு, அதற்குள்ளே நெருப்பாக இருக்கிறான், நெருப்புக்கு நெருப்பாக இருக்கிறான் என்றால் மாணிக்கவாசகர் சொல்றது போல அருக்கனில் சோதி அமைத்தான் காண்கன்னு பார்க்கிறோம் இல்லையா. அதுபோல நெருப்புக்கு நெருப்பாக பெருமான் இருக்கிறார் என்றால் நெருப்புக்கு அந்த ஆற்றலை தந்திருக்கிறான். அங்கியுள் அங்கி. சரி, அந்த ரெண்டு வரைக்கும் மட்டும் இங்க கொஞ்சம் எழுதியிருக்கிறேன், அதில் பார்க்கணும். யாமம் என்றால் இரவுன்னு அர்த்தம். அங்க யாமம் என்றால் இரவு, அது உலகியலை குறிக்கிறது. இரவு என்றால் துன்பமானது என்பதாலே அதை உலகியலுக்கு இரவுன்றார், யாமம்ன்றார். யாமத்து இணை துணை யாமத்து இயங்கும் பொழுதுன்றார். உலகத்தில் நீங்கள் இயங்குற பொழுது எது எதெல்லாம் துணை என்று எழுதுகிறார். முதல்ல அங்கியுள் அங்கி என்று சொன்னாலும் முதல்ல வைதிக வேள்வி. வேள்வியில் வைதிக வேள்வி செய்கிறாங்களே அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, தீயையே தெய்வமாக கருதுகிறார்கள். அக்னி தான் அவளுக்கு தெய்வம், அக்னி தேவன், அக்னி தான் அவளுக்கு தெய்வம். எனவே அக்னியே தெய்வமாக கருதி வழிபட்டால் உங்களுக்கு அந்த பிறவி நீங்காது. அதான் அவருடைய அர்த்தம், பிறவி நீங்காது. சிவனை முன்னிறுத்தினால் என்று சொன்னால், அதாவது அக்னியை சிவமாக எண்ணி வழிபட்டால் உங்களுக்கு பிறவி நீங்கும். இதுதான் அர்த்தம். அப்போ முதலாவதாக அவர் என்ன சொல்ல வரார், உங்களுக்கு துணையாக இருப்பது யார் என்றால்
வேள்வியிலே பல தெய்வ வழிபாடு செய்கின்ற அந்த தெய்வங்கள் எல்லாம் துணை அல்ல. உங்கள் உயிருக்கு துணையாக இருக்கின்ற நம்முடைய பெருமான் ஒருவன் தான். எனவே அணை துணையாக இருக்கின்ற பெருமானை எண்ணித்தான் நீங்கள் அங்கி வைக்க வேண்டும், யாகம் செய்ய வேண்டும் என்று அவர் சொல்றார். முதல்ல அதுக்கப்புறம் ஒரு குறிப்பு எழுதியிருக்கிறேன். அக்னியை விளக்கிற பொழுது சிவாக்னியாக மாற்றுதல் என்று ஒன்று உண்டு. அது பெரிய விஷயம், சுருக்கமாக அங்கே எழுதியிருக்கிறேன். அது சிவபூஜை செய்கின்றவர்களுக்கு அது தெரியும், சிவ வேள்வி செய்கிறவர்களுக்கு அது தெரியும். ஜட அக்னியாக அந்த நெருப்பில் ஏதோ கற்பூரத்தை வச்சு ஏற்றுறோம் இல்லையா, அது சாதாரண ஒரு நெருப்பு. முதல்ல அந்த நெருப்பை மந்திரங்களினாலே சிவாக்னியாக மாற்றுதல் என்பது நம்முடைய முறை. எல்லாவற்றையும் பூஜைக்கு போகிற பொழுது எல்லா பொருள்களையும் மந்திரங்களாலே பூதசுத்தி திரவசுத்தி செய்வது போல செய்யணும். நெருப்புக்கு அதுவே தூய்மையானது தான். ஆனால் பெருமானை பார்க்கிற பொழுது அது அசுத்தமுடையது. அதை எப்படி சொல்லுவாங்க என்றால், பஞ்சபூதங்களில் ஆகாயத்தை விட்டுருங்க, ஆகாயம்தான் எந்த விதமான மாசுபடாத ஒன்று. மாசுபடாதது மட்டுமல்ல, 4 பூதங்களில் எதில் கலந்தாலும் அதுக்கு மாசு கிடையாது. அழுக்கான தண்ணீரில் கூட இருக்கும் ஆகாயம், ஆனால் அது அழுக்கப்படாது. அழுக்கான காற்றில் கலந்திருக்கும், ஆனால் அழுக்கப்படாது. நிலம் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அழுக்கான பொருளில் கலந்தாலும் அது அழுக்கப்படாது. அதே போல ஒரு பொருள் எது என்றால் நெருப்பு தான். நெருப்பு அப்படி எப்பொழுதுமே தூய்மையாகத்தான் இருக்கும். ஆனால் நெருப்பை காட்டிலும் பெருமானை ஏன் சொல்றோம் என்றால், நெருப்பு என்பது தான் தூய்மையாக இருந்தாலும் அசுத்தமான பொருள்களை சேர்க்கும். குப்பை கொண்டு போடலாம், அழுக்க போடலாம், எல்லாத்தையும் எரிக்கும் இல்லையா. அது வேண்டாம்னு சொல்லுதா என்றால் அது சேர்த்துக்கும். அழுக்கான பொருள்கள், தூய்மையற்ற பொருள்களை அது சேர்த்துக்கும். அதனால் அது குற்றம் உடையது. ஆனால் பெருமானுக்கு எந்த குற்றமும் கிடையாது என்பதால் தான் நெருப்பை விட உயர்ந்த நிலையில் இருக்கின்றவன் அங்கியுள் அங்கியாக இருக்கிறான் என்று சொல்றது. அப்படி சிவாக்னியாக மாற்றுதல் என்ன என்று அந்த சிவாகமத்தில் இருக்குதான். சும்மா நீங்கள் படிச்சிங்க பின்னால எப்படிலாம் செய்யணும் மந்திரங்கள் சொல்றாங்க. ஆசனம், மூர்த்தி, மூலம் என்ற மந்திரம், நிரீட்சணம் முதலாக இருக்கின்ற சில சுத்திகள், துவாரசாந்தம் என்கின்ற சிவத்தை எண்ணுதல், அங்கிருந்து மீண்டும் நாபிக்கவனத்திற்கு கொண்டு வருதல் என்று இதெல்லாம் அந்த சிவபூஜையிலே சிவாகுணி செய்து கடைசியில் புருவ நடு, அது அமிர்தாரையாக செய்து இடை நாடி சுடுனை நாடி சுருவம் சுருக்கமாக வைத்து அஷ்டபுஷ்பங்களை நாம் அகப்பூஜையில் அஷ்டபுஷ்பங்களை வைத்து பூரணாகுதி செய்து புருவ நடுவிலே தியானித்து சமாதி கூடுகின்ற முறை இருக்கு இல்லையா, அதுதான் அகப்பூசை. அதுதான் சிவாக்னியாக செய்கின்றது. நான் சுருக்கமாக இருக்கிறேன். இந்த சிவபூஜையை படிக்கிற பொழுது விரிவாக நம்ம அதை இதுக்கெல்லாம் மந்திரங்கள் இருக்குது, அது கொஞ்சம் பின்னால் எழுதிக்கிறேன். பின்னாலே உங்களுக்கு புறப்பூசைக்கு நீங்கள் பெருமானிடத்திலே அனுமதி கேட்க வேண்டும். நீங்கள் தூய்மையாக ஆன பின்னால் தான் பெருமானுக்கு பூஜை என்று சொல்லியிருக்காங்க. நான் புறத்தை செய்கிற பொழுது நிரீட்சணம், புரோட்சணம், தாடனம், அவகுண்டனம் என்றெல்லாம் செய்து அஸ்திர மந்திரம், கணனம், உத்தாரணம், பூர்த்தி, சமம் இதெல்லாம் ஆகம முறைப்படி செய்கின்ற வேள்விக்கு உரியவை எல்லாம். இதெல்லாம் ஒன்று ஒன்றா சொன்னால் விளக்கம் ஆகிடும். சும்மா எழுதி வச்சிருக்கேன், ஓய்வு வருகின்றபடி பின்னால் பார்க்கலாம். அஸ்திர மந்திரம், கவச மந்திரம் இதெல்லாம் செய்து தர்பை புல் அதில் திரிசூல வடிவமாக வைத்தல், அதில் வடக்கு நோக்கி வைக்கின்ற ஒரு முறை, பஞ்சகலா மந்திரம் என்றிருக்கின்ற நிவர்த்திகளை பிரதிஷ்டாக்களை பஞ்சகலா மந்திரம், அப்புறம் மேற்கிருந்து கிழக்கு ஒரு 3 கோடு, தெற்கிருந்து வடக்கு 1 கோடு என்று போட்டு வாகேஸ்வரி ஆவாகனம் செய்து வழிபாடு செய்தல் என்பது சிவவேள்விக்குரிய சில முறைகள் என்று பார்க்கும். அதனால் நம்முடைய பிறவியிலே பூசை மிக மிக முக்கியமாக சொல்லப்பட்டிருக்கிறது. சிவபூசை என்பது மிக முக்கியம். சிவபூஜை செய்ய முடியவில்லை என்றால் முதல்ல செய்கிற பொழுது 3 சொன்னாங்க இல்லையா, அதாவது சுத்த பூசை, கேவல பூசை, கலப்பு பூசை அல்லது மிஸ்ர பூசை என்று 3 சொல்லியிருக்கிறாங்க. அதில் சுத்த பூசை என்பது சிவலிங்கத்தை மட்டும் வைத்து வழிபடுவது. சிவலிங்கத்தை மட்டும் வழிபடுவது என்பது துறவிகளுக்கு தான், நமக்கு கிடையாது. இல்லறவாதிகளுக்கு சிவலிங்கத்தை மட்டும் வழிபடக்கூடாது. அதற்குத்தான் கேவல பூசை என்று சொல்லி நாம் பஞ்சமூர்த்தின்னு சொல்கிறோம்னா, அதுவும் அதில் கணபதி முருகன் வைக்கலாம், நந்தி தேவர் வைக்கலாம், உமையம்மை என்று இது போல வைக்கின்ற முறைகள், அது நமக்கு கேவல பூசை. மிஸ்ர பூசை என்று வருகின்ற பொழுது சண்டேஸ்வரன், திக்கு தெய்வங்கள் எல்லாம் வைத்து வழிபடுதல் என்று 3 வகையாக வைத்து, அதில் துறவிகளுக்குரிய சுத்த பூசை என்றும் மற்ற 2 நமக்கு இல்லறத்தாருக்குரியது என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் அந்த நெறிக்கு போனால் தனி விஷயங்கள், அந்த மந்திரங்கள், அந்த முறைகள் எல்லாம் படித்து நாம் செய்யணும். இப்போது இங்கேயும் கேட்குறாங்க, சென்னையிலும் சில பேர் கேட்குறாங்க, இங்கேயும் கேட்குறாங்க.
இப்போ முக்கியமாக மலேசியா சிங்கப்பூர்னா அவங்களுக்கு முக்கியமானது பூஜை பண்ண வேணும் விரும்புகிறாங்க, ஆன்மார்த்தமாக பூஜை செய்யணும் விரும்புகிறாங்க. ஸ்பெடிகலிங்கெல்லாம் வாங்கி போகிறாங்க, அவங்க வாங்கி செய்கிறேன். எப்படியா செய்யணும்னா நாம் அவங்கள என்ன கேட்குறோம், நான் முதல்ல கேட்டுருவேன், உங்களால் பூசைக்கு எவ்வளோ நேரம் ஒதுக்க முடியும், அதை முதல்ல அதை வச்சு தான் நம்ம சொல்ல முடியும் இல்லையா, எவ்வளோன்னு சொல்ல முடியும். அவங்க என்ன சொல்கிறாங்க, அதிகமாக போனால் அரை மணி நேரம், அவ்வளோதான் அவங்களால வேற முடியாது. அரை மணி நேரம், அதுவே அவங்க 4 மணிலாம் எழுந்தெல்லாம் முடியுன்றாங்க. இடைவிடாமல் செய்யணும் எங்களை அரை மணி நேரம்னா, அப்போ அரை மணி நேரத்தில் இருக்கப்பறம் நீங்கள் சொல்லுங்கன்னா நாம் எப்படி சொல்லுறது இல்லையா, குறைஞ்சது 3 மணி நேரத்துக்கு செய்ய வேண்டியது தெரியும், தவறில்லை. அது என்னால் முடியுமோ, அது இணைத்தானும் நல்லவை கேட்கணும்னா மாதிரி வள்ளுவர் சொன்ன மாதிரி நல்லவற்றை கொஞ்சம் செய்தாலும் பரவாயில்லை என்று சொல்லி தான் சில விஷயங்கள் நம்ம சொல்லியிருக்கோம். இந்த மாதிரி சில அப்பாவை எழுதியிருக்காங்க, இன்னும் சில சிவபூஜா விதிகள் அதில் குறிப்பாக வைத்து இதெல்லாம் உங்களால் முடியும் என்று சொல்லியிருக்கோம். ஒரு அரை மணி நேரம் செய்யலாம் என்று அந்த மந்திரங்களை சொல்லியிருக்காங்க. அதை நாம் எழுதி கொடுத்து வந்திருக்க சிலதெல்லாம். அதுபோல் நாம் நம்முடைய வாழ்க்கை நெறியிலே அந்த பூஜையை எடுத்துக்கொள்ளுதல், ஆன்மார்த்தமாக பூஜை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் நம்முடைய சேக்கிழார் பாடுறார் இல்லையா, அந்த எண்ணில் ஆகம் இயம்பிய இறைவர் தான் உண்மையாவதுன்னு சொல்லும்பொழுது அன்னலார்தமை அச்சனை புரிய ஆதரித்தாள், ஆகமத்தினுடைய பயனாக உன்னை பூஜிக்க வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு வருதுன்னு சொல்கிறார் இல்லையா, அந்த எண்ணம் உங்களுக்கு வந்து விட்டால் அப்போ நாம் ஓரளவு பக்குவப்படுகிறோம்னு அர்த்தம். அது அடுத்த பிறவையில் பார்த்துக்கலாம், இல்லை மெதுவாக பார்த்துக்கலாம் என்று சொன்னால் இன்னும் நமக்கு பக்குவம் வரலன்னு அர்த்தம். ஏதோ ஒரு அளவு நம்மாலே பூஜை செய்ய வேண்டும் என்று எண்ணுகிறது இல்லையா, அது சிறந்து, அதுதான் இங்கே சொல்லியிருக்கிறார். அது சொல்லி அப்போ இன்னும் ஒரு பாட்டு சொல்லி முடிச்சிடுறேங்க. இன்னைக்கு கொஞ்சம் லேட்டாக ஆரம்பித்தேன், அதனால் ஒரு பாட்டுக்கு மட்டும் பிடிச்சிடுறேன். போது 2 ஓதி புரிந்து அருள் செய்திட்டு மாது 2ஆகி மகிழ்ந்து உடனே நிற்கும் தாது 2ஆகிய தன்னம் பறவைகள் வேது 2ஆகி மெரிக்கின்றவாறே என்று. போது என்றால் பொழுது என்று அர்த்தம். பொதுவாக 3 காலம் என்று சொல்வார்கள், 2 காலம் சொல்லலாம், காலை மாலை. தண்டி அலங்காரத்தில் காலையும் மாலையும் கைகூப்பி கால் தொழுவார், மேலை வரையெல்லாம் கீழவார் என்று அந்த முரணணின்னு ஒன்று வரும். முரணணின்னா வெள்ளைனா கருப்பு, போனா வா சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி முரணா சொல்கிறது. அதுபோல் ஒரு பாட்டு பாடிருக்காங்க, காலையும் மாலையும், காலை மாலை முரண்பாடு. கை கூப்பி கால் தொழுவார், கையை கூப்பணும், பெருமாளை காலை தொழணும். காலையும் மாலையும் கை கூப்பி கால் தொழுவார், அப்படி தொழுதால் மேலை வினையெல்லாம், முன்னே செய்த வினையெல்லாம் கீழவாம், கீழே போயிடும் என்று சொல்லியிருக்கிறார். அதனால 2 வேளை போது 2ஆகி என்று சொன்னார். அதுக்கப்புறம் புரிந்தருள் செய்திட்டு மாது 2 தாது 2 வேது 2 என்று சொல்றார். முதல்ல அந்த மாது 2 இருக்கு இல்லையா, மாதுன்னா பெண்ணுன்னு அர்த்தம். பெண்ணுன்றீங்க சக்தி. சக்தி எப்படி உயிர்களை ஆட்கொள்ளுகிறது என்றால் திரோதான சக்தியாகவும் அருட்சக்தியாகவும் மாறுது இல்லையா, மறைப்பு சக்தியாகவும் அருட்சக்தியாக மாறுது. எனவே மாது 2ஆக இருக்கிறது, மாது 2ஆகி மகிழ்கின்றார். தாது 2னார், தாதுன்னா மகரந்தம்னா மகரந்த பொடி தான். பூக்களில் சொல்லுகிற பொழுது நமக்கு சொல்வார்கள், இந்த புஷ்ப விதியை பார்க்கலாம் இங்கு, அதில் எத்தனையோ விதிகள் சொல்லப்பட்டிருக்குது. இருந்தாலும் பொதுவாக பார்க்கிற பொழுது மலர்கள் என்று சொன்னால் பெரிய மலர்களும் இருக்கிறது, சிறிய மலர்களும் இருக்குது, சின்ன பூவும் இருக்குது. இப்போ நம்ம பார்த்தோம்னா தாமரை நாம் சொல்கிறோம். தாமரையை பற்றி சொல்கிற பொழுது மட்டும் நம்ம இதெல்லாம் விதிகள் தான், இல்லை அதெல்லாம் இப்போ யாரும் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறது கிடையாது, இதுதான் சொல்லிடுறேன். தாமரை பூவை மட்டும் நீங்கள் இதழாக பிரித்து போடலாம், தப்பு கிடையாது. அர்ச்சனை பண்ணுறதுக்கு தாமரை இதழ்னா எடுத்து போடலாம். முல்லைப்பூ கொண்டு பிரித்து போடக்கூடாது, அதுவே சின்னது, அதை பிரித்து போடுறது. மல்லிகை முல்லையெல்லாம் பிரித்து அதெல்லாம் முழுசாக போடும். முழு மலராக அர்ச்சனை செய்தல் என்பதும் பாதி மலராக அர்ச்சனை செய்வதும் இருக்குது. அதுக்காக தாமரை முழுசாக போடக்கூடாது கிடையாது, முழுசாக வைக்கலாம், அது வைக்கலாம், அது வைக்கலாம். முடியாத காலத்தில் நீங்கள் அப்படி செய்யலாம் என்று இதெல்லாம் அந்த பூக்களுக்கு விதி சொல்கிறாங்க. அதுபோல் பூக்களிலே தேன் எடுப்பதற்காக வண்டு போகுது இல்லையா, அதை பற்றி பாட்டு சொல்லுவாங்க. ஒரு தலைவன் என்ன பண்ணுறான், தன்னுடைய தலைவியை விட்டுட்டு பரத்துக்கிட்ட போகிறான், வேற எங்கேயோ பெண்ணுக்கிட்ட போகிறான். தலைவி சொல்கிறா, என்ன சொல்கிறா, அந்த தாமரை பூத்து கிடக்குது இந்த வண்டுக்கு, அது தெரிய மாட்டேங்குது, எங்கேயோ இருக்கிற குவளை பூவை போய் அப்படின்றார். அது என்ன அர்த்தம் என்றால், குவளைப்பூ இருக்கு இல்லையா, அது எங்கே முன்னாலும் முளைக்கும். தாமரைப்பூ இருக்கு இல்லையா, அது நல்ல தடாகத்தில் தான் முளைக்கும். பழைய பாட்டு தண்டமணி தேசிகர் பாடினார் இல்லையா, தாமரை பூத்த தடாகம் அப்படின்னு பாடுவார். குளத்திற்கு அணி என்ப தாமரை, நான்மணி கடுகையில் குளத்திற்கு அணி என்ப தாமரைன்னு. தாமரை பூத்திருக்கு தடாகம் என்றால் அது தண்ணி நல்ல தண்ணின்னு அர்த்தம். அதனால்
நல்ல தண்ணி இருக்குது, அதில் தாமரையாக நல்ல பெரிய மலராக இருக்குது, அதில் எவ்வளோ தேன் இருக்கும். அதை விட்டுட்டு எங்கேயோ இருக்கிற இடத்துல குவளை போன்ற மலர்களை போய் தேடுத இந்த வண்டுன்னு ஒன்று சொல்கிறானு அர்த்தம் என்றார். நான் தாமரை போல காத்துட்டு இருக்கிறேன், அவன் எங்கேயோ போகிறானே என்று அதை சொல்கிறது. அதுபோல் வண்டுகள் என்ன பண்ணுதான், சில வண்டுகள் சிறிய மலர்களை மொய்க்கிறது, சிலது பெரிய மலரை மொய்க்கும் என்று தாது இரண்டாகி தன்னம் பறவைகள் என்று சொன்னார். அந்த தன்னம் என்பதற்கு தாழ்ந்தல் அர்த்தம். தன்னம்னா தாழ்ந்த பறவைகள். அப்புறம் வேதி இரண்டாகி என்று சொன்னால் எழுத மாடல் எழுதியிருக்கல, வேற்றுமை எழுதுக. வேது என்றால் வேற்றுமை, வேது இரண்டாகி வரிக்கின்றவாறேன. இது பொதுவாக என்ன பண்ணிட்டார், ரெண்டு சொல்லிட்டார். பொதுவாக சொல்லிட்டார். போது இரண்டுன்னாரு, மாது இரண்டுன்னாரு, தாது இரண்டுன்னாரு, வேது இரண்டு, வேற்றுமைன்னார். வேற ஒன்றும் சொல்ல அவரு. இது அப்படியே வைத்துக்கொள்ளணும். வைத்துக்கொண்டு சிறிய மலர்கள் இல்லாமல் பெரிய மலர்கள், சிறிய தேன் இல்லாமல் பெருந்தேன் என்றெல்லாம் சொல்கிறோம் இல்லையா. அதே போல பயன் என்று சொன்னால் சிற்றின்பம் பேரின்பம், உலகப்பயன் வீட்டுப்பயன். அப்போ வேது என்றால் வேற்றுமை. வேள்வியில் பிற வேள்வி செய்தால், வைதிக வேள்வி செய்தால் அதெல்லாம் சிறியது, சிற்றின்பம். வீடு பேறு வர வேண்டும் என்றால் சிவவேள்வி செய்ய வேண்டும் என்று அந்த வேள்வியை இரண்டாக்கி விரும்புகிற பொழுது சில வண்டுகள் தாழ்ந்த இடத்தில் தான் போய் தேன் சாப்பிடும். அதுபோல் சில உயிர்கள் வைதிக வேள்விக்கு தான் போகும், சிவவேள்விக்கு வராது. எனவே வேள்வியில் உயர்ந்த வேள்வி எண்ணுகின்றது உயர்ந்த வண்டு வந்து தாமரையில் அமர்வது போல என்று சொல்லி மாது இரண்டுன்னார். நீங்கள் வைதிக வேள்வி செய்தால் பெருமான் அருள்கின்றான், ஆனால் அப்பொழுது அவருடைய சக்தி திரோதான சக்தி, மறைப்பு. என்றால் உலகப்பயனை விரும்புகிறோம். வேத வேள்வி செய்வதாலே உலகப்பயனை விரும்பினால் அது மறைப்பு. ஆனால் உலகம் வேண்டாம் என்று பற்று நீங்கினால் அது அருள். எனவே சிவவேள்வியிலே பெருமானுடைய அருள் சக்தி பதியும் உயிர்களுக்கு, வைதிக வேள்வியிலே பெருமானுடைய மறைப்பு சக்தி பதியும் என்னதான் சொல்றாருங்க. அதெல்லாம் எழுதியிருக்க உங்களுக்கு. இருவகை மலர்கள், நீர்ப்பூ நிலப்பூ, அப்புறம் பெரிய பூ சிறிய பூ. மாது இரண்டு திரோதானம் அருட்சக்தி, உயிர்கள் இரண்டு சிற்றின்பம் பேரின்பம். உயிர்களில் உலகவர் சத்திரிபாதர், உலக மக்களாக இருந்தால் நாம் எல்லாம் வைதிக வேள்வி, சத்திரிபாதராக இருந்தால் நமக்கு சிவவேள்வி. இறைவனுடைய அருளை பெற வேண்டும் என்று விரும்பினால் சிவவேள்வி. உலகவர்களுக்கெல்லாம் திரோதான சக்தி, எனவே அது வேதம். சத்திரிபாதர்களுக்கெல்லாம் அருட்சக்தி, அது சிவாகமம். முதலாமவர்க்கு வேள்வி வைதிக வேள்வி, சத்திரிபாதருக்கு சிவவேள்வி என்று இப்படி வேள்வி முறைகளை இரண்டாக வைத்து அவரவருக்கு ஒரு முறையிலே அவரவர்களுடைய வேள்வி செய்தால் பெருமான் தக்க பலனை அளிக்கின்றான் என்று அந்த 4வது பாட்டு நிறைவாவது. அதான் அவ்வளோதோடு அந்த விஷயம் முடியுது. இன்னும் சில விஷயங்களை அந்த அக்னிகாரியம் என்ற தலைப்பில் மீண்டும் நாம் சொல்லலாம் என்று கூறி, மே மாதம் தான் நமக்கு வரும் இல்லையா? சரி. அதாவது மே 4 இங்கே கோடை பயிற்சி நம்ம திருமுறை அர்ப்பணி நடக்குது. அதனால் அந்த மாலை நம்ம ஓய்வாக தான் இருப்போம் இல்லையா. அவங்க வகுப்பெல்லாம் 6 மணிக்கெல்லாம் முடியும் இல்லையா. கொஞ்சம் அன்றைக்கு மட்டும் கொஞ்சம் லேட்டாக ஆரம்பிக்கலாம் இல்லையா நம்ம.